So, hello, Justice. Welcome back to Just Med Mission 26. இன்னைக்கு பிளான்ட் ஃபிசியாலஜி அப்படிங்கிற ஒரு புது யூனிட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அது வரைக்கும் மூணு யூனிட் முடிச்சிட்டோம். லிவிங் வேர்ல்டு யூனிட் முடிச்சிட்டோம். அண்ட் தென் நம்மளுடைய anatomy அண்ட் மார்ஃபாலஜி உள்ள அந்த யூனிட் முடிச்சிட்டோம். மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸ், anatomy ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸ் அண்ட் தென் அனிமல் டிஷ்யூஸ் அந்த சாப்டர் முடிச்சிட்டோம். அந்த யூனிட் முடிச்சிட்டோம். ஆஃப்டர் தட் நம்ம ஸ்டார்டிங்லேயே முடிச்ச ஒரு யூனிட் என்னது, செல் யூனிட்டை முடிச்சிட்டோம். கரெக்டாக செல் யூனிட் ஆஃப் லைஃப், செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன் அண்ட் பயோமாலிகுல்ஸ் இந்த சாப்டர்லாம் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம அடுத்து உள்ள ஒரு புது யூனிட், அதாவது பிளான்ட் ஃபிசியாலஜி. ஃபிசியாலஜினா என்ன? நம்ம பாடியில் நடக்கிற ஈவெண்ட்ஸ், அது நம்ம பாடின்னு இல்லை, ஒரு பயாலஜிக்கல் ஈவெண்ட்டை தான் நம்ம அதோட ஃபங்க்ஷனிங், அதோட ஒர்க்கிங் ப்ராசஸை தான் ஃபிசியாலஜின்னு சொல்லுவோம். இப்போ பிளான்ட் ஃபிசியாலஜினா பிளான்ட்ல நடக்கக்கூடிய ப்ராசஸஸ் அதை பத்தி படிக்க போறோம். அதுதான் பிளான்ட் ஃபிசியாலஜி. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பிளான்ட்ஸோட மார்ஃபாலஜி பத்தி படிச்சிட்டோம், அதோட ஆனட்டமியை பத்தி படிச்சிட்டோம். இப்போ அடுத்து நம்ம படிக்க போறது அதோட ஃபங்க்ஷனிங். ஓகே, இந்த சாப்டர், இந்த யூனிட்ல மொத்தம் 3 சாப்டர் இருக்கு. போட்டோசிந்தசிஸ், ரெஸ்பிரேஷன் அண்ட் growth. ஓகேவா? இந்த 3 தான் இப்போதைக்கு நம்மளுக்கு போர்ஷன்ல இருக்கு. பிஃபோர் திஸ் என்சிஆர்டியில் நம்ம சாப்டர்ஸ்லாம் டெலீட் பண்றதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ராவா ஒரு 2 சாப்டர் இருந்துச்சு. ஓகேவா? பட் அந்த 2 சாப்டர் இப்போ நம்மளுக்கு போர்ஷன்லையும் கிடையாது, என்சிஆர்டிலையும் கிடையாது. ஸோ வி நீட் நாட் டு வரி அபவுட் தட். நம்ம இன்னைக்கு சாப்டர் போட்டோசிந்தசிஸ் இன் ஹையர் பிளான்ட்ஸ். போட்டோசிந்தசிஸ்னா என்ன, பேசிக்காக உங்களுக்கு அதுவும் தெரியும். அதை என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அதில் என்ன லைட் ரியாக்ஷனா என்ன, டார்க் ரியாக்ஷனா என்ன, லைட் ரியாக்ஷன்ல போட்டோ சிஸ்டம்ஸ்னா என்ன, டார்க் ரியாக்ஷன்ல C3 C4 இதெல்லாம் என்னது, கிரான்ஸ் அனாட்டமினா என்ன, இது எல்லாத்தையும் இந்த சாப்டர்ல பார்ப்போம். பர்டிகுலர்லி இந்த வீடியோல நம்ம லைட் ரியாக்ஷனை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? ரொம்ப லென்த்தியா போகாது. எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இது வரைக்கும் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். அது உங்களுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போகும். அண்ட் ஆஃப்டர் தட் நம்ம லைட் ரியாக்ஷன் எடுப்போம். அதுல நான் சைக்ளிக் போட்டோபாஸ்போரிலேஷன் அண்ட் சைக்ளிக் போட்டோபாஸ்போரிலேஷன் இந்த 2 தான் இருக்கும். அண்ட் தென் அதுக்கடுத்து கெமியோ ஆஸ்மோட்டிக் ஹைப்போதசிஸ்னு ஒன்று இருக்கும். இது வரைக்கும் பார்த்து இன்னைக்கு லெக்சரை முடிக்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ உள்ள போறதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே உங்ககிட்ட கேட்கறது தான், ப்ளீஸ் லைக் டு அவர் வீடியோஸ், சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும், உங்களுக்கு இன்னும் புதுசா எனர்ஜெட்டிக்கா எக்ஸைட்டிங்கா அதான் கொண்டு வரணும்னு தோணும். ஸோ ஹோப் யூ கைஸ் வில் டூ தட். அண்ட் உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் சரி, கொஸ்டின் இருந்தாலும் சரி, ஃபீட்பேக் இருந்தாலும் சரி, கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் எப்போ பார்க்குறேன்னா அப்போ கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பவுமே ஒரு புது யூனிட் ஸ்டார்ட் பண்றோம்னா என்ன பண்ணுவோம், அதுல இந்த யூனிட்டோட இன்ட்ரோடக்ஷன் படிப்போம். கரெக்டா? யூனிட்டோட இன்ட்ரோடக்ஷன் படிச்சுட்டு ஆஃப்டர் தட் நம்ம அந்த யூனிட்ல ஒரு சயின்டிஸ்ட் கொடுத்துருப்பாங்க, அவரையும் பார்க்கணும். கரெக்டா? எஸ். ஸோ அவங்க படிப்போம். The description of structure and variation of living organisms over a period of time ended up as two apparently irrecognizable perspectives on biology. The two perspectives essentially rested on two levels of organization, life forms and phenomena. One described at organismic level and the above level of organization, while the second described at cellular and molecular level. அதாவது நம்ம இந்த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அண்ட் இதோட வேரியேஷன் எல்லாத்தையுமே ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் இதை 2ஆ பிரிச்சுட்டாங்க. ஒன்று ஆர்கானிசம் லெவலுக்கு மேல உள்ளது, இன்னொன்னு மாலிகுலர் லெவல் ஆர் செல்லுலார் லெவல்ல உள்ளது. ஓகேவா? முதல்ல இந்த ஆர்கானிசமுக்கு மேல இருக்கிறதா நம்மளுக்கு பாப்புலேஷன், எக்காலஜி, எக்கோசிஸ்டம் அதெல்லாம். ஓகேவா? அது எப்படி எப்படி ஒன்னோட ஒன்று ரிலேட் ஆயிருக்கு, ஃபுட் வெப், ஃபுட் செயின், அதெல்லாம். ஒரு மாலிகுலர் லெவல், ஒரு செல்லுலார் லெவல்ல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அதுதான் பிசியாலஜி. செகண்ட் ரிசல்டட் இன் பிசியாலஜி அண்ட் பயோகெமிஸ்ட்ரி. நீங்க மெட் ஸ்கூல், அதாவது காலேஜ் வந்ததுக்கப்புறம், ஜிஎம்சிஸ் வந்ததுக்கப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல படிக்க போற 3 சப்ஜெக்ட்ல முதல் சப்ஜெக்ட் ஆனட்டாமி, 2வது பிசியாலஜி அண்ட் 3வது பயோகெமிஸ்ட்ரி. இந்த ரெண்டுமே நம்ம என்னது மாலிகுலர் ஆர் செல்லுலர் லெவல்ல நம்ம பார்க்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் அதோட ஃபங்க்ஷனிங் தான். ஓகேவா? ஓகே. Description of physiological processes in flowering plants as an example is given in the chapters in this unit. அதாவது இந்த யூனிட்ல physiology of plants, அதுவும் flowering plants ஓட physiology தான் பார்க்க போறோம், angiosperms ஓடது. ஓகே. The process of photosynthesis, respiration and ultimately plant growth. ஓகேவா? இதெல்லாம் தான் இந்த யூனிட்ல இருக்க போகுது. இதுக்கு முன்னாடி கூட 2 சாப்டர் இருந்துச்சு, பட் இப்போ அது கிடையாது. growth and development அது ஒரே சாப்டர் தான். ஓகேவா? ஓகே. Are described in molecular terms in the context of cellular activities even at organism level. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போறது இவர் பேர் தான் மெல்வின் கேல்வின். இவர் பேர் தான் மெல்வின்
கேல்வின். ஓகேவா? கேல்வின் சைக்கிள்னு ஒரு சைக்கிளை இவர் தான் வந்து இன்வென்ட் பண்ணாரு. ப்ரோ அது என்ன ப்ரோ சைக்கிள் 3 வீல் எதுவும் இருக்குமாண்ணா? இது நீங்க நினைக்கிற சைக்கிள் இல்ல. இந்த சாப்டர்லயே நம்ம வந்து டார்க் ரியாக்ஷன்ல படிப்போம். ஓகேவா? மெல்வின் கேல்வின் சைக்கிள் அப்படின்னு சொல்லி, அதாவது C3 சைக்கிள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? C3 சைக்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து இந்த மெல்வின் கேல்வின் இவர் தான் வந்து என்ன பண்ணாரு, டிஸ்கவர் பண்ணாரு, கண்டுபிடிக்கல. கண்டுபிடிச்சாருன்னா சொல்லணும். இதுல 2 விஷயம் இருக்கு, டிஸ்கவரி அண்ட் இன்வென்ஷன். ஓகேவா? டிஸ்கவரிங்கிறது வேற, இன்வென்ஷன் அப்படிங்கிறது வேற. ஓகேவா? காரணம், டிஸ்கவரினா ஆல்ரெடி ஒரு விஷயம் இருந்துச்சு, பட் ஆனால் இருந்துச்சுங்கிறத யாருமே கண்டுபிடிக்கல. இவங்க தான் ஓகே இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கறத எடுத்து சொல்றாங்க, அது டிஸ்கவரி. இன்வென்ஷன் பாத்தீங்கன்னா அவங்க புதுசா அதை இன்வென்ட் பண்றது. இப்போ பல்ப் எடுத்துக்கிட்டோம்னா அதை இன்வென்ட் பண்ணாங்க, இதுக்கு முன்னாடி பல்பு இல்ல. பட் இதே இது நீங்க ஆக்சிஜன் எடுத்தீங்கன்னா, ஆக்சிஜனை ப்ரீஸ்லி அப்படின்னு ஒருத்தர் டிஸ்கவர் பண்ணாரு. ஓகேவா? ஐ திங்க் 74ல நினைக்கிறேன். எஸ், அதை டிஸ்கவர் தான் பண்ணாங்க, ஆக்சிஜனை இன்வென்ட் பண்ணல. ஓகேவா? 74க்கு முன்னாடி வரைக்கும் அப்ப ஆக்சிஜன் இல்லையானா அப்படி கிடையாது, டிஸ்கவர் தான் பண்ணாங்க. அப்படி ஒரு விஷயம் இருக்கு, அந்த ஆக்சிஜனை தான் நம்ம இன்ஹேல் பண்றோம் எக்ஸேல் பண்றோம்னு மட்டும்தான் சொன்னாங்களே தவிர, அதுக்கு முன்னாடில இருந்து ஆக்சிஜன் இருந்துச்சு, நம்ம எல்லாரும் அதை சுவாசிச்சோம். பட் அப்ப நம்மளுக்கு தெரியாது நம்ம சுவாசிக்கிறது ஆக்சிஜனை தான் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதுதான் டிஸ்கவரி அண்ட் இன்வென்ஷனுக்குள்ள வித்தியாசம். இவர் தான் மெல்வின் கேல்வின், அதாவது கேல்வின் சைக்கிள் அப்படிங்கக்கூடிய C3 சைக்கிளை டிஸ்கவர் பண்ணது. ஓகேவா? ஓகே. மெல்வின் கேல்வின் born in Minnesota in April 1911, received his PhD in chemistry from the University of Minnesota. He served as professor of chemistry at the University of California, Berkeley. பார்த்துக்கோங்க, ஒரு கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர், அவருக்கு சம்மந்தமே இல்லாத இந்த பயாலஜி செக்டர்ல எவ்வளவு தூரம் முக்கியமான இது பண்ணியிருக்காது. காரணம், இவர் டீல் பண்ண இது வந்து ஆல்மோஸ்ட் 95% மேல இட் இஸ் ரிலேட்டட் டு கெமிக்கல் தான். ஓகேவா? ஃபுல்லா கார்பன் ஆக்சிடேஷன் அது இதுன்னு தான் வரும். என்ன ஒரே ஒரு சின்ன வித்தியாசம், அது பிரசன்ட் ஆயிருக்கிறது ஒரு பயாலஜிக்கல் பீயிங்ல அந்த விஷயம் நடக்குது, அங்கதான் இந்த இது பிரசன்ட். ஸோ அதனால இதை பயாலஜிக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா? ஓகே. ஜஸ்ட் ஆஃப்டர் வேர்ல்டு வார் 2, when the world was under shock after the Hiroshima Nagasaki bombings and seeing the ill effects of radioactivity, Calvin and co-workers put radioactivity to beneficial use. இந்த மாதிரி நாகசாகி அண்ட் ஹிரோஷிமால பேர் என்ன, லிட்டில் பாய் அண்ட் ஃபேட் மேனா, அந்த 2 பாம்ஸ் போட்டக்கப்புறம் அதோட ரேடியோ ஆக்டிவிட்டி அந்த பாதிப்புகள்லாம் பார்த்துட்டு இவங்களும் கேல்வின் சாரும் அவர் கூட இருந்த கோ ஒர்க்கர்ஸ் அவரோட கொலீக்ஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி ரேடியோ ஆக்டிவிட்டியை நம்ம எப்படி பெனிஃபிஷியலா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத உள்ள இறங்கினாங்க. ஓகேவா? ஹி அலாங் வித் J.A. Basham ஸ்டடி ரியாக்ஷன்ஸ் இன் கிரீன் பிளான்ஸ் ஃபார்மிங் sugar and other substances from raw materials like carbon dioxide, water, minerals by labeling the carbon with C14. அதாவது இவங்க என்ன பண்ணாங்கன்னா, கார்பன் டை ஆக்சைடு இருக்குல்ல, அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து C14 உள்ள கார்பன் டை ஆக்சைடு. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் கார்பன் டை ஆக்சைடுங்கிறது C12 கரெக்டா, அதாவது 6 எலக்ட்ரான் 6 புரோட்டான் இருக்கும் அண்ட் 6 நியூட்ரான் இருக்கும். கரெக்டா? ஆமா. பட் இவங்க என்ன பண்ணாங்கன்னா 6 புரோட்டான் பிளஸ் 8 நியூட்ரான் உள்ள ஒரு கார்பன் எடுத்தாங்க. இது என்னது, நம்மளோட ஐசோடோப். கரெக்டா? இந்த மாதிரி ஒரு ஐசோடோப்பை யூஸ் பண்ணி, C14 ஐசோடோப்பை யூஸ் பண்ணி இவங்க உள்ள நடக்கிற ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா? ஓகே. அலாங் வித் J.A. Basham. ஓகேவா? ஓகே. Calvin proposed that the plants change the light energy into chemical energy by transferring an electron in an organized array of pigment molecules and other substances. இதை பத்தி தான் இந்த சாப்டர்ல படிக்க போறோம், அது என்னென்ன ப்ராசஸ் அப்படிங்கிறது. மேப்பிங் ஆஃப் பாத்வே ஆஃப் கார்பன் அசிமுலேஷன் அண்ட் photosynthesis earned him Nobel Prize. இவர் இந்த மாதிரி கரெக்டா அந்த கார்பன் அசிமுலேஷன் அந்த மாலிகுல் ஃபார்ம் ஆகிற அந்த பாத்வே கரெக்டா சொன்னதுனால, அதை கரெக்டா ஒரு மேப் பண்ணி காமிச்சதுனால இவருக்கு 1961ல நோபல் பிரைஸே கிடைச்சிருக்கு. ஓகேவா? Okay. The principles of photosynthesis as established by Calvin are at present being used in studies on renewable resources for energy. இவருடைய இந்த photosynthesisல உள்ள பிரின்சிபல்ஸ் இதெல்லாம் வந்து இப்போ எதுக்கு ரெனியூவபிள் ரிசோர்சஸ் ஃபார் எனர்ஜிலலாம் யூஸ் பண்றாங்க, அதை படிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க. ஓகேவா? எனர்ஜி அண்ட் மெட்டீரியல்ஸ், பேசிக் ஸ்டடீஸ் இன் சோலார் எனர்ஜி அண்ட் ரிசோர்ஸ், இது எல்லாத்துலேயுமே வந்து இதை யூஸ் பண்றாங்க. ஓகே. பிகாஸ் லைட் எனர்ஜியை எப்படி கெமிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணுதுன்னு தான் நான் இவர் வந்து இந்த போட்டோசிந்தசிஸ் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அப்போ அது சோலாருக்குல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல, ஸோ அதனால. ஓகே.
All animals including human beings depend on plants for their food. நம்மளுக்கே தெரியும் we are all heterotrophs, கரெக்டா? ஆமா. Green plants in fact have to make or rather synthesize the own food. Green plants, அதாவது plants எல்லாமே அதுங்களுக்கு தேவையான ஃபுட்டை அதுங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் because they are autotrophic, கரெக்டா? ஆமா. Green plants make or rather synthesis ஒரு நிமிஷம் through photosynthesis and they are called autotrophs. ஓகேவா? ஓகே. You have already learned that autotrophic nutrition is found only in plants and all other organisms that depend on green plants are heterotrophs. இது நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். Green plantsல வந்து they carry out photosynthesis, a physiochemical process. அதாவது இதுல வந்து பிசிக்கல் சேஞ்சஸும் இருக்கும் கெமிக்கல் சேஞ்சஸும் இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இந்த போட்டோபாஸ்பர் இல்லை சைக்கிளிக் போட்டோபாஸ்பரேஷன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் போகும் திரும்பி வந்துடும். ஸோ அது வந்து ஒரு பிசிக்கல் சேஞ்சாகவும் இருக்கு. பைதவே உங்களுக்கு ஒரு புது ப்ராடக்ட்டும் ஃபார்ம் ஆகும். ஏடிபி அப்படின்னு ஒரு புது ப்ராடக்ட்டும் ஃபார்ம் ஆகும். ஸோ அது ஒரு கெமிக்கலும். ஸோ போத் இதுல பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்குது. ஸோ இது வந்து ஒரு பிசிக்கோ கெமிக்கல் ப்ராசஸ். லைட்ல இருந்து ஒரு பிசிக்கல் எனர்ஜி வருது, அதை கெமிக்கல் எனர்ஜியா மாத்துறாங்க. பிசிக்கோ கெமிக்கல் ப்ராசஸ். ஓகேவா? பை விச் தே யூஸ் தி லைட் எனர்ஜி டு டிரைவ் தி சிந்தசிஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், அதாவது சுகர்ஸ், குளுக்கோஸ். பேசிக்கா நம்ம எடுத்தோம்னா குளுக்கோஸ் இது எந்த ஃபார்மேட்ல ஸ்டோர் பண்ணும்? ஸ்டார்ச்சோட ஃபார்மேட்ல ஸ்டோர் பண்ணும். ஓகேவா? ஓகே. அல்டிமேட்லி ஆல் லிவிங் நம்ம எல்லாத்துக்குமே மேஜர் சோர்ஸ் ஆஃப் ஃபுட்னா எடுத்தோம்னா பிளான்ட் தான். பிளான்ட்டோட மேஜர் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி என்னது? சன்னு தான். ஸோ ஆல் லிவிங் ஃபார்ம்ஸ் ஆன் எர்த் டிபெண்ட் ஆன் சன்லைட் ஃபார் எனர்ஜி. சன்லைட் தான் நம்மளோட மெயின் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியே. சன் இல்லை அப்படின்னா இந்த ஏர்த்ல லைஃப் ஃபார்ம்ஸ் சர்வே வருது ரொம்ப கஷ்டம். ஏன் ப்ரோ முடியாது அப்படின்னா கண்டிப்பா இவங்க அதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் கண்டுபிடிச்சிருவாங்க. பட் ரொம்ப காலம் சர்வை பண்ண முடியாது. ஓகேவா? ஓகே. தி யூஸ் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் சன்லைட் பை பிளான்ஸ் டூயிங் போட்டோசிந்தசிஸ் இஸ் தி பேசிஸ் ஆஃப் லைஃப் ஆன் எர்த். இந்த சன்லைட்டோட எனர்ஜியை யூஸ் பண்ணி இது இங்க பண்றத அந்த போட்டோசிந்தசிஸ் பண்ணி ஃபுட்டு ப்ரொடியூஸ் பண்றது தான் இந்த உலகத்துல லைஃப் ஃபார்ம் இருக்கிறதுக்கு பேசிக். ஏன்னா எஸ் நம்மளோட இருக்கிற எல்லா ஹெட்ரோட்ராப்ஸோட பேசிக் சோர்ஸ் என்னது? சரி ப்ரோ, இப்போ லயனுக்கு வந்து பிளான்ட் சோர்ஸ் கிடையாதுல்ல அப்படின்னா லயனோட சோர்ஸ் என்ன? ஏதோ ஒரு ஹெர்பிவோர், கரெக்டா? மானோ இல்ல மாடு, கேட்டல்ஸ் ஆர் கிரேசிங் அனிமல்ஸ் லைக் டீர், இதெல்லாம் தான் கரெக்டா? ஷீப், கவ், இதெல்லாம் தான். அதுங்களுக்கு என்ன ஃபுட்டு? பிளான்ட் தான். இப்போ பிளான்ட் இல்லைன்னா கவ் இருக்காது, டீர் இருக்காது, ஷீப் இருக்காது. அதுங்க இல்லைன்னா லயனும் இருக்காது. புரியுதா? ஸோ எல்லாத்துக்கும் பேசிக் சோர்ஸ் ஆஃப் ஃபுட்டு நம்மளோட சன்லைட். அதுல இருந்து நம்ம பிளான்ட்ஸ் உருவாக்குற ஃபுட்டு. அவ்வளவுதான். photosynthesis is important due to 2 reasons. 2 ரீசன் இருக்கு. இது போக இன்னொரு ரீசன் இருக்கு. என்னன்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் போட்டோசிந்தசிஸ் மூலமா தான் நம்மளுக்கு ஆக்சிஜன் வரும், கரெக்டா? நம்மளுக்கு ஆக்சிஜன் இருந்தா தான் நம்ம சர்வை பண்ண முடியும். இல்லைன்னா ஆக்சிஜனே வரலைன்னா நம்மளுக்கு பிரீத் பண்றதுக்கு ஆக்சிஜனே இருக்காது. தென் ஹவ் வி வில் சர்வைவ்? அதுதான் ரெண்டாவது ரீசன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து இட் இஸ் தி பிரைமரி சோர்ஸ் ஆஃப் ஃபுட். செகண்ட், இட் இஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ரிலீஸ் ஆஃப் ஆக்சிஜன் இன் டு தி அட்மாஸ்பியர். ஓகேவா? இதுதான் இதோட ரெண்டு மெயின் பர்பஸ். போட்டோசிந்தசிஸ் நம்மளுடைய பேசிஸ் ஆஃப் லைஃபா இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் இதுதான். ஓகேவா? ஓகே. இந்த சாப்டர் ஃபோக்கஸஸ் ஆன் photosynthetic machinery. எப்படி photosynthesis நடக்குது, வேரியஸ் ரியாக்ஷன்ஸ் that transforms light energy into chemical energy. ஓகே. ஸோ வாங்க நம்மளோட நோட்ஸ்லாம் எழுதிட்டு அப்புறம் திரும்பி என்சிஆர்டி வருவோம். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் கேட்குறேன். ஃபோட்டோசிந்தசிஸ்னா அது யார் யார் பண்ணுவா? ஃபர்ஸ்ட் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதை பற்றி ஒரு சில ஜென்ரல் பாயிண்ட்ஸாக எழுதுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது யார் யாரெல்லாம் பண்ணுவா? முதல் விஷயம் பிளான்ஸ் பண்ணும், கரெக்டா? ஆமாம் ப்ரோ. சரி, ப்ளூ கிரீன் ஆல்கி அதாவது சயனோ பாக்டீரியா பண்ணுமா? இது ப்ளூ கிரீன் ஆல்கின்னு போட வேண்டாம், சயனோ பாக்டீரியான்னு போடுவோம். சயனோ பாக்டீரியாவும் நம்ம பார்த்துருக்கோம்ல, ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்டா எதுல பார்த்தோம்? நம்மளுடைய பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன்ல பார்த்தோமா? சயனோ பாக்டீரியாஸ் அதுங்களும் போட்டோசிந்தசிஸ் பண்ணும். அண்ட் அதுக்கடுத்து நம்ம கிரைசோஃபைட்ஸ் அதுங்களும் போட்டோசிந்தசிஸ் பண்ணுன்னு பார்த்துருக்கோமா? கிங்டம் புரோட்டிஸ்டால கிரைசோஃபைட்ஸ், நம்ம டைனோஃபிளாஜெல்லேட்ஸ் அண்ட் அட் டைம்ஸ் யூக்ளினைட்ஸ் கூட நம்ம பண்ணுன்னு பார்த்துருக்கோமா? யூக்ளினைட்ஸும் போட்டோசிந்தசிஸும் பண்ணும். அண்ட் இல்ல
அதுக்கு வந்து இப்போ இது எதுவுமே இல்லை அப்படின்னா, ஃபுட்டு சன்லைட் எதுவும் இல்லை, அது டார்க்கரான இடத்துல இருக்குன்னா அப்போ அது ப்ரெடேஷன் பண்ணும். கரெக்டா? ஸோ யூக்ளினாய்டு. ஓகேவா? யூக்ளினாய்டு. ஓகே, இதெல்லாம் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும். சரி, ஃபோட்டோசிந்தசிஸோட பேசிக்கான ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த ஈக்குவேஷன் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். 6CO2. ஆனா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேலன்ஸ்டு ஈக்குவேஷனா தெரிஞ்சிருக்காது நிறைய பேத்துக்கு. 6CO2 plus 6H2O gives C6H12 குளுக்கோஸ். கரெக்டா? C6H12O6 plus 6O2 கொடுக்கும். நம்மளுக்கு வந்து ஃபுட்டு கொடுக்கும், ஆக்சிஜன் கொடுக்கும்னு படிச்சிருக்கோம். அப்ப இது ஃபுட்டு, இது ஆக்சிஜன். ஓகேவா? இது பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். சரி, இது எப்படி கொடுக்கும்? இன் தி பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட் அண்ட் குளோரோஃபில். கரெக்டா? நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். குளோரோஃபில் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சின்ன வயசுலேருந்தே படிச்சிருக்கோம். ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு மெயின் குளோரோஃபில் தான், குளோரோபிளாஸ்ட் தான். கரெக்டா? அந்த குளோரோபிளாஸ்ட்குள்ள தான் என்னென்ன இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் படிச்சிருக்கோம். ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமா என்ன கிடைக்குது? ஃபுட்டு கிடைக்குது அண்ட் ஆக்சிஜன் கிடைக்குது. கரெக்டா? என்னெல்லாம் கிடைக்குது? ஃபுட்டு, ஆக்சிஜன். சரி, இதை நான் கார்பன் ஃபிக்சேஷன் சொல்லலாமா? கார்பன் ஃபிக்சேஷன் அப்படின்னு சொல்லலாமா? ஏன்னா கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு இதுவா மாறுது. ஸோ அட்மாஸ்பியர்ல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை தான் குறைக்குது. ஸோ அதை வந்து நான் கார்பன் ஃபிக்சேஷன் சொல்லலாமா? ஆமா, கார்பன் ஃபிக்சேஷன். ஓகேவா? ஓகே, சரி. இப்போ நம்மளுக்கு சின்ன வயசுல சொல்லி கொடுத்துட்டாங்க, குளோரோஃபில், அதாவது குளோரோஃபில் தேவைப்படுது, சன்லைட்லாம் தேவைப்படுது. சன்லைட் இருந்தால் தான் நம்மளுக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். அதில் வந்து கார்பன் டை ஆக்சைடுல இருந்து இது வந்துடும், H2O இதெல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு குளுக்கோஸ் வரும், ஆக்சிஜன் வரும் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும். பட் முதல்ல இதெல்லாம் அதாவது டிஸ்கவரே பண்றதுக்கு நல்லா கவனி, இன்வென்ட் இல்லை, டிஸ்கவர். ஏன்னா பிளான்ஸ் உருவான காலத்துல இருந்து ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்துகிட்டு தான் இருக்கும். ஓகேவா? அதை யாரும் இன்வென்ட் பண்ணி அதுக்குள்ள புகுத்தல, அதுக்குள்ள கொண்டு போய் செட் பண்ணல. ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்குது. எப்படி நடக்குதுன்னா, புதுசா எப்படி நடக்குதுன்னு சொல்லி அவங்க டிஸ்கவர் தான் பண்ணாங்க, இன்வென்ட் பண்ணல. ஓகேவா? டிஸ்கவர் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அந்த டிஸ்கவரி சும்மா பார்த்தோன்னா சொல்லிட முடியுமா? முடியாது. ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணியிருக்கணும். கரெக்டா? எஸ், அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தான் என்னென்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம சின்ன வயசுலேருந்தே படிச்சிருப்போம், வெரிகேட்டட் லீஃப் எக்ஸ்பெரிமெண்ட். வெரிகேட்டட் லீஃப் எக்ஸ்பெரிமெண்ட், EXPனா எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேவா? ஓகே, அது என்ன ப்ரோ வெரிகேட்டட் லீஃப் எக்ஸ்பெரிமெண்ட்னா? ஒரு பிளான்ட் இருக்கு. ஓகேவா? இங்கிட்ட ஒரு லீஃப், ஒரு நிமிஷம், இங்கிட்ட ஒரு லீஃப், இங்கிட்ட ஒரு லீஃப். ஓகேவா? ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ணிட்டேன், இந்த லீஃபுக்கு மேல ஒரு பிளாக் கலர்ல ஒரு பேப்பர் போட்டேன். ஓகேவா? வெயிட், இப்படி போட்டால் உங்களுக்கு தெரியாது. ஸோ வேணா ஓகே, ஒரு பிளாக் கலர் பேப்பரை போட்டு நான் ஹைட் பண்ணிட்டேன். ஓகேவா? அந்த லீஃப்ல சன்லைட்டே படாத மாதிரி பண்ணிட்டேன். இந்த லீஃப் சும்மா தான் இருக்கு. ஓகேவா? இது அன்கவர்டு, இது கவர்ட் வித் பிளாக் கலர் பேப்பர். ஏதோ ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி கவர் பண்ணிட்டேன். ஓகேவா? கவர்டு. ஓகே, நான் இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு நான் என்ன பண்றேன், இந்த கவரை எடுத்துட்டு ஸ்டார்ச் பண்றேன். ஓகேவா? அதாவது ஸ்டார்ச் மேல போடுறேன், ஸ்டார்ச் டெஸ்ட்னு சொல்லுவோம். நான் ஸ்டார்ச் சொல்யூஷனை மேல ஊத்துறேன். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இதை வந்து லீஃப் 1ன்னு வச்சுக்கலாம், இதை லீஃப் 2ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸ்டார்ச் டெஸ்ட் அப்படின்னா அது ஒரு அயோடின் சொல்யூஷன் இருக்கும். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸ்டார்ச்ல உங்களுக்கு அந்த ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால அந்த அயோடின் சொல்யூஷன் அது ஹோல்ட் பண்ணிக்கும் அயோடின் மாலிகூல்ஸ். கரெக்டா? ஸோ அப்படி ஹோல்ட் பண்ணும்போது அது பிளாக் ஆர் டார்க் ப்ளூ கலர் வரும். கரெக்டா? கரெக்ட். ஸோ ஸ்டார்ச் இருந்தா தானே நம்மளுக்கு அது பாசிட்டிவ், அதாவது பிளாக் ஆர் ப்ளூ கலர் வரும். ஆமா ப்ரோ. ஓகே, ஸ்டார்ச் நம்மளுக்கு எப்போ ஃபார்ம் ஆகும் ப்ரோ? ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்தாதான் ஸ்டார்ச் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ நான் ஸ்டார்ச் டெஸ்ட் பண்றேன். பண்ணும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் லீஃப் வந்து பாசிட்டிவ் வருது, அதாவது ப்ளூ ஆர் பிளாக் கலர் வந்துருச்சு. ஓகேவா? அயோடின் சொல்யூஷன் போடும்போது. இதே நான் செகண்ட் லீஃப்ல பண்ணா எனக்கு நெகட்டிவ் வருது, அதாவது எனக்கு சொல்யூஷனோட கலர் ஹோல்டப் ஆகல.
அந்த இடத்துல எனக்கு அந்த ப்ளூ ஆர் பிளாக் கலர் நிக்கல. நான் கழுவுனோடனே போயிருச்சு வாஷ் பண்ணோடனே. பட் ஆனா இங்க எனக்கு அந்த கலரை பிடிச்சிருச்சு. எனக்கு ப்ளூ ஆர் பிளாக் கலர் அப்படியே திக்கா ஸ்டெயின் ஆயிருச்சு. ஓகேவா? அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? நம்மளுக்கு லீஃப் டூல சன்லைட்டே படாம இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வரேன். ஸ்டார்ச் டெஸ்ட் எனக்கு லீஃப் டூல நெகட்டிவ். லீஃப் டூல நெகட்டிவ்னா என்ன அர்த்தம்? அங்க ஸ்டார்ச் ஃபார்ம் ஆகல. ஸ்டார்ச் ஃபார்ம் ஆகலன்னா என்ன அர்த்தம்? குளுக்கோஸ் எதுவுமே ஃபார்ம் ஆகல. குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகலன்னா என்ன அர்த்தம்? போட்டோசிந்தசிஸ் நடக்கலன்னு அர்த்தம். கரெக்டா? நம்மளுக்கு ஆல்ரெடி லைட் படல. பட் என்ன பாரு, இதே இதுதான் நான் இதே பிளான்ட்ல இன்னொரு லீஃப்ல தான் பண்ணேன். பட் ஆனா ஒரே வித்தியாசம், அது லைட்ல எக்ஸ்போஸ்டா இருந்துச்சு. அது மேல லைட் பட்டுச்சு. அதுல இதெல்லாம் நடந்திருக்கு. பட் லைட் படாத லீஃப்ல இதெல்லாம் நடக்கல. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? This shows us the importance of light. ஓகேவா? importance of light for photosynthesis. போட்டோசிந்தசிஸ்க்கு லைட் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியுது. ஓகேவா? லைட் இருந்தாதான் போட்டோசிந்தசிஸ் நடக்கும். ஓகே ஓகே சரி. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்கு. படிக்க படிக்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, வெரிகேட்டட் லீஃப் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அடுத்தாப்புல மோல்ஸ் ஹாஃப் லீஃப் எக்ஸ்பெரிமெண்ட்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? ஹாஃப் லீஃப் எக்ஸ்பெரிமெண்ட் பேர்ல இருக்கிற மாதிரியே இவரும் லீஃப் வச்சு தான் பண்ண போறாரு. ஸோ லீஃப்ல ஹாஃப் லீஃப்ங்கிறப்ப ஏதோ ஹாஃப் ஹாஃபா பிரிச்சு பண்ண போறாரு. ஓகேவா? ஓகே, இப்போ இங்கே நான் என்ன பண்ணிடுறேன், ஒரு செடி வரைகிறேன். ஓகே ஓகே, இது எனக்கு ஒரு லீஃப் வருது. சரியா? சாரி. ஓகே, இந்த லீஃப்ல நான் என்ன பண்ணிட்டாரு இவர், மோல்ஸ், நான் பண்ணல, மோல்ஸ் என்ன பண்ணிட்டாரு, ஒரு பெரிய டெஸ்ட் டியூப் மாதிரி வச்சுக்கோங்க. வெயிட் பண்ணு. ஓகே, இது ஒரு பெரிய டெஸ்ட் டியூப் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் நல்லா கார்க்க வச்சு, ஓகேவா, கார்க்க வச்சு, சாரி, நல்ல ஒரு பாதி லீஃப் வர மாதிரி நல்லா இப்படி அடைச்சிட்டாரு. ஓகேவா? ஓகே, உனக்கு இங்க உள்ள என்ன தெரியுமா வச்சிருந்தாரு? இது வந்து ஒரு டெஸ்ட் டியூப் மாதிரி. சரியா? அந்த டெஸ்ட் டியூபுக்கு உள்ள காட்டன் பால்ஸ் வச்சிருந்தாரு. காட்டன் இருக்குல்ல, அது வந்து பால் பாலா உருட்டி கேஓ ஹைட்ஸ்ல நனைச்சு வச்சிருந்தாரு. கேஓ ஹைட்ஸ்ல சோக்கான காட்டன் பால்ஸ். ஓகேவா? இதெல்லாம் என்னது? ஒரு நிமிஷம். KOH சோக்டு காட்டன் பால்ஸ். ஓகேவா? காட்டன் பால்ஸ். ஏன் ப்ரோ ஒரு KOH சோக்டு காட்டன் பால்ஸ் வச்சாருன்னா, இந்த KOH வந்து அதோட சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய எல்லா கார்பன் டை ஆக்சைடும் உள்ள இழுத்து வச்சுக்கோ. ஓகேவா? அது கார்பன் டை ஆக்சைடே இருக்க விடாது. ஸோ இவர் இப்படி பண்ணும்போது இந்த ஹாஃப் லீஃப் இருக்குல்ல, இந்த ஒரு பாதி லீஃபுக்கு இதுக்கு கார்பன் டை ஆக்சைடே கிடைக்கல, இதுக்கு கிடைக்குது. ஓகேவா? கீழே இருக்கிற பாதிக்கு கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கல, மேல் பாதிக்கு கிடைக்குது. சரி, இப்போ திரும்பி ஓகே. ஸோ இதை லீஃப் ஒன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, வெயிட் பண்ணுங்க. இது ஃபர்ஸ்ட் ஹாஃப், இது செகண்ட் ஹாஃப். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ அதே மாதிரி எப்படி, அதே மாதிரி ஸ்டார்ச் டெஸ்ட் பண்றாங்க. ஸ்டார்ச் டெஸ்ட் இப்போ பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்னவாயிருச்சு, நெகட்டிவா வந்துருச்சு நம்மளுக்கு. அதாவது ஸ்டார்ச்சோட அந்த அயோடின் சொல்யூஷன் வந்து நிக்கல, விச் மீன்ஸ் ஸ்டார்ச் ப்ரொடியூஸ் ஆகல. ஓகேவா? ஸ்டார்ச் ப்ரொடியூஸ் ஆகல. சரி, செகண்ட் இதுல பார்த்தப்போ பாசிட்டிவ் ஆச்சு, அயோடின் சொல்யூஷன் ஹோல்ட் அப் ஆச்சு, விச் மீன்ஸ் அதுல ஏதோ ஒரு ப்ளூ கலரோ இல்ல பிளாக் கலரோ வந்துருச்சு. அங்க அப்போ ஸ்டார்ச் ப்ரொடியூஸ் ஆகியிருக்கு. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடு இருக்காது. கரெக்டா? ஏன்னா அதை உரியறதுக்காக தான் நம்ம KOHல சோக்கான காட்டன் பால்ஸை போட்டிருக்கோம். ஸோ அங்க கார்பன் டை ஆக்சைடு இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்தினால போட்டோசிந்தசிஸ் நடக்கல. அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, கார்பன் டை ஆக்சைடு இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் போட்டோசிந்தசிஸ். ஓகேவா ப்ரோ? இதெல்லாம் தெரிஞ்சது தானே ப்ரோ அப்படின்னா,
நம்மளுக்கு வந்து சின்ன வயசுல இருந்து சொல்லி சொல்லி வளர்த்துட்டாங்க. நம்மளுக்கு சின்ன கிளாஸஸ்ல இருந்து கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வாட்டர், அப்புறம் நம்மளோட சன்லைட்டு, இதெல்லாம் சேர்த்து நம்மளுக்கு போட்டோசிந்தசிஸ் நடந்து குளுக்கோஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. பட் இதெல்லாம் டிஸ்கவர் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. ஸோ எப்படி டிஸ்கவர் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலமாக தான். ஓகேவா? ஸோ இதுல என்ன தெரிய வந்துச்சு நம்மளுக்கு? இம்பார்ட்டன்ஸ் ஆஃப், இதுல இருந்து வாட் வி ஹவ் அண்டர்ஸ்டுட். ஒரு நிமிஷம். We have understood the importance of CO2, கார்பன் டை ஆக்சைடு நம்மளுக்கு போட்டோசிந்தசிஸ்க்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது இதுல இருந்து தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஓகே. சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா ப்ரீஸ்லி அப்படின்னு ஒருத்தர் வந்தார். ஓகேவா? இது வந்து பெல்ஜார் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லுவாங்க. பெல்ஜார் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேவா? என்ன வேஸ்ட் பண்ண, ப்ரீஸ்லீஸ் பெல்ஜார் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேவா? ப்ரீஸ்லீஸ் பெல்ஜார் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ பண்ணவருடைய பேர் ப்ரீஸ்லி. அண்ட் இவர் தான் என்ன சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சொன்னேன், ஆக்சிஜனை டிஸ்கவர் பண்ணாரு. ஓகேவா? இன்வென்ட் பண்ணல, திருப்பி திருப்பி சொல்றேன், இன்வென்ட் பண்ணல, டிஸ்கவர் பண்ணாரு. ஓகேவா? இவர் தான் டிஸ்கவர் பண்ணாரு. அதாவது நம்ம உள்ள இன்ஹேல் பண்றது ஆக்சிஜனை தான் உள்ள இன்ஹேல் பண்றோம் அப்படிங்கிறத இவர் தான் சொன்னார். ஓகே. பெல்ஜார் எக்ஸ்பெரிமெண்ட்னா என்ன ப்ரோ அப்படின்னா, ஒரு 3 டயக்ராம் இதுக்கு போடணும். ஒரு நிமிஷம். பெல் பார்த்துருக்கீங்கல்ல, கோயிலெல்லாம் பெல் எப்படி இருக்கும்? இப்படி இருக்குமா? நடுவுல அந்த இது மாதிரி இருக்கும். நம்ம இதைத்தான் அடிக்கும் போது இந்த பக்கம் அடிச்சு நம்மளுக்கு சவுண்ட் வரும். கரெக்டா? எஸ். ஸோ அந்த பெல்லோட ஷேப்ல ஒரு ஜார். ஓகேவா? ஒரு நிமிஷம், ஆட்டோ கரெக்ட் ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. ஓகே. ஒரே நிமிஷம் கைஸ், ஐ எம் நாட் ஷூர் ஏன் இது ஒர்க் ஆகலை அப்படின்னு. ஓகே, நம்மளே வரைஞ்சாச்சு. வெயிட் பண்ணுங்க, இதை நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். காப்பி பேஸ்ட் பேஸ்ட். ஓகே. அதாவது இவர் என்ன பண்ணாருன்னா இந்த மாதிரி ஷேப்ல உள்ள ஒரு ஜார். ஓகேவா? ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு ஜார் எடுத்து, இது வந்து இந்த ஜாரோட மூடி மாதிரி, சரியா? கீழே பேஸ் இருக்குது. ஓகே. இவர் ஃபர்ஸ்ட் உள்ளுக்குள்ள இந்த ஜாருக்குள்ள ஃபர்ஸ்ட் ஒரு மைஸை வச்சார். ஓகேவா? உள்ளுக்குள்ள ஒரு மைஸை வச்சாரு, அதாவது ஒரு எலி. ஓகேவா? ஒரு எலியை வச்சார். இது எலி மாதிரி இருக்குமான்னு தெரியல, பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஒரு எலியை வச்சார். ஓகேவா? ஓகே. பட் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், எப்படி இருந்தாலும் இதை க்ளோஸ் பண்ணி வச்சிட்டா எலிக்கு சஃபகேட் ஆயிரும். கரெக்டா? அந்த மைஸ் வுட் சஃபகேட், பிகாஸ் அங்க உள்ளுக்குள்ள க்ளோஸா இருக்கும்போது அதுக்கு ஆக்சிஜன் தேவை. பட் ஆனால் அங்கே ஆக்சிஜன் ஏதாவது ஓரளவுக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் இது உள்ள இன்ஹேல் எக்ஸேல்னு பண்ணும்போது ஆக்சிஜன் கான்சென்ட்ரேஷன் குறைஞ்சிரும், அது சஃபகேட் ஆக ஆரம்பிச்சிடும். கரெக்டா? ஆமா. சரி, என்ன பண்ணாரு, டக்குன்னு அந்த மைஸை வெளியே விட்டுட்டார். ஓகேவா? பெல்ஜார் ஓப்பன் பண்ணி அந்த மைஸை வெளியே விட்டுட்டார். அடுத்து என்ன பண்ணாருன்னா ஒரு கேண்டில வச்சார். ஓகேவா? ஒரு கேண்டில் வச்சார். கேண்டில்ல நம்மளுக்கே தெரியும், வச்சுட்டு அதையும் பூட்டிட்டார். ஓகேவா? கேண்டில்ல ஃப்ளேமும் கொஞ்ச நேரம் தான் எரியும். கரெக்டா? இது நம்மளுக்கு நல்லா தெரியும். ஃப்ளேம் எரியறதுக்கு என்ன தேவை? ஆக்சிஜன் தேவை. பட் ஆனால் கொஞ்ச நேரத்துல அந்த ஆக்சிஜனும் தீந்து போயிடும். கரெக்டா? எஸ். ஸோ அதே மாதிரி ஆக்சிஜன் தீர்ந்தோடனே இந்த ஃப்ளேமும் அணைஞ்சிருச்சு. ஓகே. ஸோ இவர் அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, இவர் ஒரு விஷயத்த இப்போ கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போ இந்த ரெண்டு அணையுதுன்னா என்ன, அதாவது இது சஃபகேட் ஆகுது, எலியும். ஒரு நிமிஷம், எலிக்கு 4 கால் போடணும்ல.
இது பார்க்கறதுக்கு எலி மாதிரி இல்லை. ஒரு நிமிஷம். இப்போ ஓகே, ஓரளவுக்கு எலி மாதிரி தெரியுது. ஓகேவா? ஓகே. ஸோ இவர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாரு. என்ன? நம்மளுடைய மைஸா இருந்தாலும் சரி, இல்லை கேண்டிலாக இருந்தாலும் சரி, அது ரெண்டும் என்ன பண்ணுது? இட் டீக்ரேட்ஸ் தி குவாலிட்டி ஆஃப் ஏர் அரௌண்ட் இட். அதனாலதான் அதுங்களால அதுக்கப்புறம் சர்வைவ் ஆக முடியல. கரெக்டா? மைஸால உயிர் வாழ முடியல, கேண்டிலால எரிய முடியல. ஸோ மைஸ் அண்ட் கேண்டில் degrades the quality of air around it. அதுங்களை சுத்தி இருக்கக்கூடிய ஏரோட குவாலிட்டியை அதுங்க என்ன பண்ணுது? டீக்ரேட் பண்ணுது. அதுங்களோட ஏர் குவாலிட்டியை அதுங்க கம்மி பண்ணுது. அதுங்களோட ஏரை வந்து நாட் குவாலிஃபைடு ஃபார் லிவிங் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போகுது. ஓகேவா? ஓகே, சரி. இப்போ இதே இது நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட். ஒரு நிமிஷம். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறுசா இருக்குல்ல? இது கொஞ்சம் பெருசாவே தேவை, காரணம் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ அடுத்தவர் என்ன தெரியுமா பண்ணாரு? இந்த ஜாரை, ஒரு நிமிஷம், ஜாரை மட்டும் பெருசாக்கிக்கிறேன். ஓகே. இவர் இந்த ஜாருக்குள்ள என்ன பண்ணிட்டாரு? இப்போ எலியையும் வச்சிட்டாரு. ஓகேவா? காப்பி பேஸ்ட். எலியையும் வச்சிட்டாரு. ஒரு நிமிஷம் ஷார்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? எலியும் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் இவர் என்ன பண்ணிட்டாரு? கேண்டிலையும் காப்பி பேஸ்ட். கேண்டிலையும் வச்சிட்டாரு. ஓகேவா? ஓகே. அப்புறம் எப்படி இருந்தாலும் திரும்பி அது ரெண்டுமே இறந்துருமேனா? வெயிட், இன்னும் முடியல. இவர் இது போக உள்ள என்ன பண்ணாரு? ஒரு பாட்ல, ஓகேவா, ஒரு பாட்ல, இதுதான் இந்த பாட். ஸோ இந்த பாட்ல இவர் ஒரு மின்ட் பிளான்ட் வச்சாரு. எதனால மின்ட் பிளான்ட்னா அது சின்னதா இருந்திருக்கும், மேபி வச்சிருக்கலாம். ஓகேவா? ஒரு மின்ட் பிளான்ட் வச்சார். இப்போ பார்க்கும்போது இந்த மைஸ் அண்ட் கேண்டில் ரெண்டுமே எரியுது. மின்ட் பிளான்ட் வச்சக்கப்புறம் மைஸ் அண்ட் கேண்டில் ரெண்டுமே என்ன பண்ணுது? மைஸ் வந்து உயிரோடு இருக்கு, கேண்டில் எரியுது. அதாவது மைஸும் சர்வைவ் ஆகுது, கேண்டிலும் சர்வைவ் ஆகுது. ஸோ இப்போ இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த அப்சர்வேஷனை பார்த்துட்டு he said that mint plant restores the quality of air. அந்த ஏரோட குவாலிட்டியை அது ரீஸ்டோர் பண்ணுது அப்படின்னு சொன்னார். ஓகேவா? ஆனா நம்மளுக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிறது என்னன்னு தெரியும். காரணம், நம்மளுக்கு மைஸும் ஆக்சிஜன் தான் உள்ள எடுக்கும், கேண்டிலும் ஆக்சிஜனை யூஸ் பண்ணி தான் எரியும். ஸோ நீ க்ளோஸ் பண்ணி போட்டுருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதுங்களுக்கு ஆக்சிஜன் சப்ளை இருக்காது, மைஸும் சர்வைவ் ஆக கஷ்டப்படும், கேண்டிலும் அணைஞ்சிரும், ஃப்ளேம் அணைஞ்சிரும். ஓகே. பட் இப்போ இதே நீ ஒரு மின்ட் பிளான்ட் உள்ள வச்சினா அது என்ன பண்ணும்? இதுங்க வெளியிடக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு இதுங்க டீக்ரேட் பண்ணுதுன்னா என்ன அர்த்தம்? இப்போ மைஸ் எனக்கு உள்ள ஆக்சிஜன் எடுத்துட்டு எக்ஸைல் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு வெளியே விடும். இந்த கேண்டிலும் எப்படி இருந்தாலும் எரியுது அப்படின்னாலே ஒரு கார்பன் மாலிகுல் எரிஞ்சு கார்பன் டை ஆக்சைடு தான் வெளியே வரும். ஸோ கார்பன் டை ஆக்சைடு கான்சென்ட்ரேஷன் இது ரெண்டுமே இன்க்ரீஸ் பண்ணும், ஆக்சிஜன் கான்சென்ட்ரேஷனும் ரெண்டும் குறைக்கும். பட் இந்த மின்ட் பிளான்ட் என்ன பண்ணும்? இதுங்க இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு கான்சென்ட்ரேஷன் இது எடுத்துக்கும். கரெக்டா? இது கார்பன் டை ஆக்சைடு உள்ள எடுத்து போட்டோசிந்தசிஸ் பண்ணி ஆக்சிஜனை வெளியே விடும். ஸோ அப்போ நம்மளுக்கு திரும்பி ஆக்சிஜனோட குவாலிட்டி, அதாவது அதோட கான்சென்ட்ரேஷன் அட்மாஸ்பியர்ல இன்க்ரீஸ் ஆயிரும், கார்பன் டை ஆக்சைடு டிக்ரீஸ் ஆயிரும். இதுதான் இவரோட எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேவா? ப்ரீஸ்லிஸ் பெல்ஜார் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே. அடுத்து இன்னும் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. வாங்க அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
மேபி நான் ஸ்பெல்லிங் தப்பாக போடலாம். ஓகேவா? நீங்கள் என்சிஆர்டிலேயே எப்போவுமே ஸ்பெல்லிங் எப்போவுமே என்சிஆர்டியே எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஜான் இங்கன் ஹவுஸ் ஹவுசஸ் வரும்னு நினைக்கிறேன். ஜெட்டு ஆமாம், ஹவுசஸ் எக்ஸ்பெரிமெண்ட். இவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீ டுக் ஹைட்ரில்லா. ஹைட்ரில்லா அப்படிங்கக்கூடியது ஒரு வாட்டர், அதாவது ஒரு அக்வாட்டிக் பிளான்ட். ஓகேவா? இந்த அக்வாட்டிக் பிளான்ட்ல என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு 2 ஜார் எடுத்துக்கோமே. சாரி கைஸ், இன்னைக்கு என்னன்னு தெரியல, நம்ம ஆட்டோ கரெக்ட் ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. ஓகே, ஆஹா, இதை டெலீட் பண்ண முடியலையே. டெலீட், வெயிட் பண்ணுங்க. ஏன் நம்ம ஆட்டோ கரெக்ட் ஒர்க் ஆகல? ஓகே, சரி. இப்போ ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ இப்படி பண்ணிக்கலாம், அவ்வளோதானே. ஓகே. ஸோ இவர் ஹைட்ரில்லா அப்படிங்கக்கூடிய ஒரு, வெயிட் பண்ணுங்க, பென்சில் எடுத்துட்டு, இந்த கலர் தண்ணி மாதிரி இருக்கும்ல, எஸ் தண்ணி மாதிரி இருக்கு. இதோட ஒப்பேசிட்டி கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, ஓகேவா? இது வாட்டர்னு நினச்சிக்கோங்க. ஓகே, அசியூம் தட் திஸ் இஸ் வாட்டர். ஓகே, ஸோ இவர் வாட்டருக்குள்ளே வளரக்கூடிய ஒரு பிளான்ட், ஹைட்ரில்லா அப்படிங்கக்கூடிய ஒரு பிளான்ட். சரியா? இப்போ இது அந்த பிளான்ட்டோட அக்யூரேட் ஸ்ட்ரக்சராக இல்லாமல் கூட இருக்கலாம். ஓகேவா? வாட்டருக்குள்ளே வளரக்கூடிய பிளான்ட்னாலே அதிகபட்சம் இப்படி தான் இருக்கும். ஸோ இப்படி இருக்கட்டும். ஓகேவா? ஓகே, இது ரெண்டுமே நம்மளோட ஹைட்ரில்லா தான். இவர் என்ன பண்ணாரு, ஒரு இதை லைட்ல வச்சாரு, இன்னொரு இதை டார்க்னஸ்ல வச்சாரு. ஓகேவா? ஒரு செட்டை லைட்ல வச்சாரு, இன்னொரு இதை டார்க்னஸ்ல வச்சாரு. இவர் லைட்ல வச்சதுல நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, உங்களுக்கு மேல வாட்டர் பபிள்ஸா வந்துச்சு. வாட்டர் பபிள்ஸ் வந்துச்சு. பட் டார்க்ல வச்சதுல எந்த ஒரு பபிள்ஸுமே இல்லை. லைட்ல பபிள்ஸ் வந்துச்சு, டார்க்ல பபிள்ஸ் வரல. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு என்ன தெரியுது? ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு லைட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்மளுக்கு தெரியும், ஃபோட்டோசிந்தசிஸ்ல இருந்து நம்மளுக்கு ஆக்சிஜன் வரும்னு தெரியும். கரெக்டா? அந்த ஆக்சிஜன் தான் இங்க பபிள் பபிளா வருது. புரியுதா? வாட்டருக்குள்ள காத்து வந்துச்சுன்னா அது பபிள் பபிளா தானே வரும். ஸோ அந்த ஆக்சிஜன் தான் இங்க பபிள் பபிளா வருது. இட் ஷோஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லைட் ஃபார் importance of light for photosynthesis. ஓகேவா? photosynthesis, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. photosynthesis. ஓகே, இதுக்கு அடுத்து இவங்களுக்கு அடுத்து இன்னொருத்தர் வந்தார். ஓகே, அவர் என்ன ப்ரோ சொன்னார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவர் பேர் தான் ஜூலியஸ் வான் சாக்ஸ். ஜூலியஸ் வான் சாக்ஸ். ஓகேவா? இதுக்கெல்லாம் வந்து நீங்க எல்லாத்துக்கும் பேர் வச்சே ஞாபகம் வச்சிடலாம். ஓகேவா? பட் இந்த இங்கன் ஹவுஸ் இது மட்டும்தான் நீங்க கொஞ்சம் ஞாபகம் வைக்கிற மாதிரி இருக்கும். வெரியேட்டட் லீஃப் எக்ஸ்பெரிமெண்ட் நம்மளுக்கே தெரியும். ஓகேவா? மோல்ஸ் ஹாஃப் லீஃப், அப்போ ஹாஃப் லீஃப் வச்சு பண்றது இது ஒன்று தான். ஸோ நீங்க இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது பிரிஸ்லிஸ் பெல் ஜார் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ பிரிஸ்லி தான் பண்ணாரு. பெல் ஜார், ஒரு பெரிய பெல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஜார், பெல் ஷேப்டு ஜாரை யூஸ் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதுன்னா அது நம்மளுக்கு தெரியும். இது ஒண்ணுக்கு தான் பேர்ல வராது. சரி ப்ரோ, இந்த ஜூலியஸ் வான்சாக்ஸ் என்ன சொன்னாரு, இவர் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணாராங்கிறத நம்மளுக்கு என்சிஆர்டில கொடுக்கல. பட் இவரோட அவுட்கம்ஸ் மட்டும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது, இவரோட பேர்லயே இருக்கு, SAC, சாக். சாக்னா பை. கரெக்டா? ஒரு சாக்கு மூட்டையா சாக்குன்னு சொல்லுவோமா? அப்போ அது ஏதோ ஸ்டோரேஜ் சம்மந்தப்பட்டு தான் இவர் சொல்லியிருக்காரு. ஓகேவா? இப்போ பெரிய ஒரு சாக் இருக்கு அப்படின்னா, சாக்கு மூட்டை நம்ம ஏதாவது போட்டு ஸ்டோர் பண்ணி வைப்போம். அதே தான் இங்கேயும் இவர் ஸ்டோரேஜை பத்தி தான் சொன்னாரு. என்ன சொன்னாரு? நம்மளுடைய குளுக்கோஸ் C6H12O6 இருக்குல்ல,
it is stored. Glucose is stored as starch. குளுக்கோஸ் வந்து பிளான்ஸ்ல ஸ்டார்ச் ஃபார்மேட்ல ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொன்னாரு. ஸ்டார்ச் இன் பிளான்ஸ். ஓகேவா? ஏன்னா நம்ம ஆல்ரெடி பயோமாலிகுல்ஸ்லேயே பார்த்துருக்கோம், பிளான்ட்ல ஸ்டோரேஜ் தான் ஸ்டார்ச். ஓகேவா? அனிமல்ஸ்ல ஸ்டோர் பண்றது கிளைகோஜன் அப்படிங்கக்கூடிய ஃபார்மேட்ல தான் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதனாலதான் கிளைகோஜனை ஏகேஏ, அதாவது ஆல்சோ நோன் அஸ் அனிமல் ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிளான்ட்ல ஸ்டார்ச் என்ன வேலை பண்ணுது? குளுக்கோஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. ஸ்டார்ச்சோட ஃபார்ம்ல தான் ஸ்டோர் ஆகிருக்க போகுது குளுக்கோஸ். அதே வேலையை தான் இங்கே நம்மளுக்கு கிளைகோஜன் பண்ணுது. ஸோ இதைத்தான் நம்ம அனிமல் ஸ்டார்ச்னு சொல்லுவோம். ஓகேவா? நாங்கள் 12th எழுதும்போது எங்களுக்கு கெமிஸ்ட்ரியில் உள்ள பயோமாலிகுல்ஸ்ல எங்கள் 12th போர்டு எக்ஸாம்ல ஒரு கொஷின், ஒரு கேஸ் பேஸ்டு கொஷின்ல மொதல் கொஷின் இதுதான். எனக்கு இன்ன வரைக்கும் நல்ல ஞாபகம் இருக்கு. இது கிளைகோஜன் வந்து எதனால அனிமல் ஸ்டார்ச் இல்லம்மா, எதை வந்து அனிமல் ஸ்டார்ச்னு சொல்லுவோம் அண்ட் எதனால அது அனிமல் ஸ்டார்ச்னு சொல்றோம், இதுதான் கொஷின். ஓகே. இது போக இவர் இன்னொன்னு சொன்னாரு, குளோரோஃபில் இருக்குல்ல, அது ஒரு சில ஸ்பெஷல் பாடிஸ்ல இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. குளோரோஃபில் இஸ் present in special bodies. ஒரு சில ஸ்பெஷல் பாடிஸ்ல தான் குளோரோஃபில் இருக்கும் அப்படின்னாரு. ஓகேவா? ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர்ஸ்னு போடலாமா? ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர்ஸ், STRUCTனா ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு சில ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் தான் குளோரோஃபில் இருக்கும். அது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம வந்து செல் யூனிட்லேயே படிச்சிட்டோம். என்னது? குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கக்கூடியதுல நம்மளுக்கு குளோரோஃபில் ஸ்டோர் ஆயிருக்கும். கரெக்டா? ஸோ ஜூலியஸ் வான் சாக்ஸ் பேர்ல இருக்கிற மாதிரி சாக்னா ஸ்டோரேஜுக்கு. ஸ்டோரேஜ்னா அவர் என்ன சொன்னாரு? குளுக்கோஸ் இஸ் ஸ்டோர்ட் இன் தி ஃபார்ம் ஆஃப் ஸ்டார்ச் இன் பிளான்ட்ஸ். பிளான்ட்ல குளுக்கோஸ் வந்து ஸ்டார்ச்சோட ஃபார்மேட்ல ஸ்டோர் ஆயிருக்கும். சரி, அது போக இவர் என்ன சொன்னாரு? குளோரோஃபில் எதுல ஸ்டோர் ஆயிருக்கும்? ஒரு சில ஸ்பெஷலான ஸ்ட்ரக்சர்ஸ்ல குளோரோஃபில் ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னாரு. ஓகேவா? இதைத்தான் ஜூலியஸ் வான் சாக்ஸ் சொன்னார். நீங்க இது எல்லாத்தையுமே தெளிவா படிச்சுக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு மேட்ச் தி ஃபாலோயிங்ல சயின்டிஸ்டோட நேமை கொடுத்துட்டு அவங்க எந்த இம்பார்ட்டன்ஸ் பத்தி உங்களோட எக்ஸ்பெரிமெண்ட் பேசுனுச்சு அப்படின்னு சொல்லி கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஓகே. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது கொஞ்சம் டீட்டெயில்டான எக்ஸ்பெரிமெண்ட் பாருன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் ரொம்பன்னு சொல்ல முடியாது, லைட்டா காம்ப்ளெக்ஸான எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேவா? சொல்லப்போனா இதெல்லாம் இதுதான் வந்து பேசிக் லெவல். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் லெவலுக்கே வரும். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போறது எங்கல்மேன் எக்ஸ்பெரிமெண்ட். இவர் என்ன ப்ரோ பண்ணாரு அப்படின்னா, இவர் பிரிசமை யூஸ் பண்ணாரு. நம்மளுக்கு தெரியும், பிரிசம்ல ஒயிட் லைட் போச்சுன்னா என்னவாகும்? பிரிசம்ல இப்போ வந்து இதுதான் என்னோட பிரிசம்னு வச்சுக்கோ, இதில் நான் ஒயிட் லைட் அடிக்கிறேன், இப்படி போகும், வெளியே வரும்போது இந்த கரெக்டா வருது, இப்படி 7 கலர்ஸ் பிரிஞ்சிடும். கரெக்டா? வெயிட், நம்மளுக்கு ரெயின்போ பென்னுங்கிறதுனால கொஞ்சம் கரெக்டா இருக்கு. இப்போ இதில் வயலட்டு, அடுத்து WebGR. கரெக்டா? அப்படியே இப்படி பிரியும். கரெக்டா? எஸ். ஸோ அது 7 கலர்ஸா, ரெயின்போ கலர்ஸ், அந்த 7 கலரா பிரிஞ்சிடும். கரெக்டா? ஆமா. இவர் அந்த 7 கலரையும் வேணா வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு டயக்ராம் வேணா போடுறேன். இதுல ஒயிட் கலர் லைட்டுக்கு ஒயிட் கலர் எடுக்கணும். ஒயிட் கலர் வருது. இங்க இருந்து வெளியே வரும்போது ஃபர்ஸ்ட் நம்மளுடைய வயலட் கலர் அக்யூரேட்டா இருக்கணும்னா எதிர்பார்க்காதீங்க. அடுத்து இண்டிகோ கலருக்காக நான் எங்க போறது? I assume that this is indigo. ஓகேவா? இண்டிகோ கலர். அடுத்து வெப் ப்ளூ கலரு. ப்ளூ. உங்களுக்கு இது எல்லாமே நான் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோ. இது இப்படிதான் ட்ரையாங்கிள்னா உங்களுக்கு எல்லாமே இங்கனே தான் இருக்கும். ஓகேவா? அதாவது உங்களுக்கு கரெக்டா இந்த இதோட கீழே தான் இருக்கும். பட் இருந்தாலும் உங்களுக்கு நான் கொஞ்சம் டீட்டெயில்டா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த அக்யூரேட்டான டயக்ராம போடாம கொஞ்சம் இது வரைக்கும் நான் உங்களுக்கு லைட் போடுவேன். ஓகேவா? பட் ரியல் லைஃப் சினாரியோல அவ்வளோ தூரம்லாம் போகாது. ஓகே. ஸோ இப்போ வயலட், இண்டிகோ, ப்ளூ, அடுத்து க்ரீனா, WebG க்ரீனு. ஓகே. அடுத்து நம்ம எல்லோ. ஓகே, எல்லோவுக்கு அடுத்து ஆரஞ்ச். இதுதான் ஆரஞ்சுன்னு வச்சுக்கலாம்.
ஆரஞ்சு. அதுக்கடுத்து நம்மளோட ரெட்டு. ஆஹா, எங்கேயோ போயிருச்சு. ஓகே, ரெட்டு. ம். ஸோ இப்போ வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ இவர் என்ன தெரியுமா பண்ணாரு? ஒரு எப்படி போடுறது உங்களுக்கு? இதை ஃபுல்லாக வந்து ஒரு டப்பா மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த டப்பாவில் இது எல்லாமே படுது. ஓகே. இந்த டப்பாவில் என்ன ப்ரோ இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு இந்த கண்டெய்னரில் கிளாடோஃபோரா அப்படின்னு சொல்லக்கூடிய என்னது கிளாடோஃபோரா ஞாபகம் இருக்கா? கிரீன் ஆல்கே. அதில் படித்த ஒரு கிளாடோஃபோரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட் இருக்கு. கிரீன் ஆல்கேனாலே அது பிளான்ட் தானே. ஸோ இது வந்து கிளாடோ, வெயிட் பண்ணுங்க, கிளாடோஃபோரா அப்படிங்கக்கூடிய ஒரு பிளான்ட் இருக்கு. ஓகே, அப்போ இந்த பிளான்ட்டு எப்படி இருந்தாலும் லைட்டு படுது. ஸோ அப்போ அது ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண போகுது. கரெக்டா? ஆமாம் ப்ரோ, அது எங்களுக்கே தெரியும். பட் 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 அது எல்லா லைட்லையும் ஒரே மாதிரி தான் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுமா? பண்ணாது. ஒவ்வொரு லைட்டுக்கும் அது ஒவ்வொரு மாதிரி ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும். ஓகேவா? பட் ஆனால் அது எந்த இடத்துல ஹையா பண்ணு எந்த இடத்துல லோவா பண்ணுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதைத்தான் இவர் கண்டுபிடிச்சாரு. எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் ஏரோபிக் பாக்டீரியாவோட growth-அ வச்சு கண்டுபிடிச்சாரு. ஃபர்ஸ்ட் ஏரோபிக் பாக்டீரியானா என்னது? ஆக்சிஜன் இருக்கிறத ஆக்சிஜனை கன்சியூம் பண்ணி ஆக்சிஜன் மூலமாக வாழக்கூடியது ஒரு ஏரோபிக் பாக்டீரியா. ஓகேவா? நம்மளுமே ஏரோபிக் தான். ஓகேவா? ஆனரோபிக் அப்படின்னா அதுங்க கிட்ட வந்து ஆக்சிஜனே அதுங்களுக்கு தேவையில்லை. ஓகேவா? ஆக்சிஜன் இல்லாத இடத்துலயும் நல்லா வளரும். ஓகே, ஸோ இப்போ இது ஏரோபிக்னா அது நல்லா வளரக்கூடியது எங்க எங்க அதிகமான ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் ஆகுது அங்கே தானே. எஸ். ஸோ இவர் இதை செக்மெண்டா பிரிச்சார். ஓகேவா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இந்த கிளாடோஃபோராவை தூக்கி ஷார்ட் பண்ணி இங்கே வச்சுட்டு இப்போ பாருங்க, இது வந்து செக்மெண்டா இருக்கு. ஓகேவா? ஒவ்வொரு செக்மெண்ட்லையும் ஒவ்வொன்று படுது. கிளாடோஃபோரா. ஓகே, இத்தனை செக்மெண்ட்ஸ்ல இருக்கு. ஓகேவா? ஓகே, இதுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஆனரோபிக் பாக்டீரியாவோட growth இருக்குல்ல, இப்போ இந்த கலர்ல போடுற ஆனரோபிக் பாக்டீரியா. ஓகேவா? ஆனரோபிக் பாக்டீரியாவோட growth ரெட் அண்ட் ப்ளூ ரீஜியன்ல. ரெட் அண்ட் இதுதானே ப்ளூ ரீஜன். எஸ். ஸோ இந்த ப்ளூ ரீஜியன்ல ரொம்ப அதிகமான growth-ஆ இருக்கு. ஓகேவா? ஒரு நிமிஷம், அண்டு. ரெட் அண்ட் ப்ளூ ரீஜியன்ல அரபிக் பாக்டீரியா ரொம்ப அதிகமாக க்ரோ ஆகுது. விச் ஷோஸ் தட் அந்த ரெட் லைட் அண்ட் ப்ளூ லைட் படுற இடத்துல தான் நம்மளுக்கு ஆக்சிஜன் நிறைய ரிலீஸ் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆக்சிஜன் நிறைய ரிலீஸ் ஆகுதுன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் அந்த இடத்துல தான் மோஸ்ட் எஃபிஷியண்டா நடக்குது. கரெக்டா? மோஸ்ட் எஃபிஷியண்டா அந்த இடத்துல தான் நம்மளுக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது. ஸோ இதுல இருந்து இவர் என்ன சொன்னாரு? இதுல இருந்தா வந்து இந்த உலகத்தின் முதலா ஃபர்ஸ்ட் டைம் இன் பயாலஜி இவர் தான் ஃபோட்டோசிந்தசிஸோடைய ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரமா கொண்டு வந்தார். ஓகேவா? அது என்ன ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம்னா ஒரு கிராஃப். ஓகேவா? எந்த வேவ்லென்த் ஆஃப் லைட்டுக்கு மோஸ்ட் எஃபிஷியன்ட் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குதுன்னா எங்க ரொம்ப அதிகமா ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது அப்படிங்கிறத இவர் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா தான் கண்டுபிடிச்சார். ஓகேவா? ப்ளூ லைட் படுற இடத்துல உங்களுக்கு அதிகமான ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது, ரெட் லைட் படுற இடத்துலயும் நடக்குது. ஓகே ஓகே, நான் கொஞ்சம் அக்யூரேட்டா இருக்கணும்னா கொஞ்சம் நான் ஒட்டிக்கலாம் லைட்டா. ஓகே. ப்ளூ லைட் படுற இடம் அண்ட் ரெட் லைட் படுற இடம். ஓகே, இதை வேணா கொஞ்சம் பெருசாக்கிடுவோமா? ஓகே, இதைத்தான் இவர் பண்ணார். ஓகேவா? நான் அந்த ஸ்பெக்ட்ரம் கிராஃப்லாம் வந்து நான் உங்களுக்கு எதில் காட்டுறேன்? என்சிஆர்டி ரீடிங்ல காட்டிடுறேன். ஓகேவா? ஓகே, ஏன்னா இதுல இருந்து இன்னும் நிறைய அந்த ஸ்பெக்ட்ரம் கிராஃப் வச்சு தான் நிறைய டீட்டெயில்டா பேச வேண்டியிருக்கு. ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு?
ரெட் அண்ட் ப்ளூ லைட் உள்ள ரீஜியன்ல தான் ஹை ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது. கரெக்டா? ஹை ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது. ஹை ஃபோட்டோசிந்தசிஸ் அங்கதான் நடக்குது. ஓகேவா? ஓகே. ரெட் அண்ட் ப்ளூ ஹை ஃபோட்டோசிந்தசிஸ். அண்ட் சரி வாங்க, இதை நான் பின்னாடியே சொல்றேன். இதெல்லாமே இது என்னது? இதெல்லாம் ஒரு நிமிஷம் ஷேட் பண்ணிக்கிறேன். ஓகே சரி, இதெல்லாம் நம்மளுடைய ஏரோபிக் பாக்டீரியாஸ். ஓகேவா? ஏரோபிக் பாக்டீரியா. ஓகே சரி சரி, இதை அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா? இதை இன் டீட்டெயில்டாக நான் வந்து உங்களுக்கு என்சிஆர்டியில் காட்டுறேன். காட்டிட்டு நான் உங்களுக்கு ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் இங்கே எழுதுவேன். ஓகேவா? வாங்க இப்போ என்சிஆர்டி ரீடிங் போயிடுவோம். ஐ திங்க் இன்னைக்கு முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். லைட் ரியாக்ஷன் சேர்த்து பார்க்கலாம். ஓகே. You may have carried out the experiment to look for starch in experiment. Starch formation in 2 leaves. A variegated leaf or a leaf that is partially covered with black paper. அதாவது கவர் பண்ண லீஃப் அண்ட் இன்னொன்று எக்ஸ்போஸ் டு லைட் கவரே பண்ணாத ஒரு லீஃப். இந்த ரெண்டுத்தையும் இது பண்ணிட்டு நம்ம ஸ்டார்ச்சுக்காக டெஸ்ட் பண்ணோம். அதாவது அயோடின் சொல்யூஷன் போட்டோம் அப்படின்னா photosynthesis occurred only in the green parts of leaf in the presence of light. அதாவது லைட்டோட பிரசன்ஸ் இருந்து அந்த லீஃப்ல தான் நம்மளுக்கு என்னது photosynthesis நடந்திருக்கும், ஸ்டார்ச் இருக்கும். மிச்ச இடத்துல இருக்காது. கரெக்டா? எஸ். அதே மாதிரி இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்தோம்னா where a part of leaf is enclosed in the test tube containing KOH soaked cotton. KOH soaked காட்டன் உள்ள போட்டிருக்கோம் அண்ட் அதுல which absorbs CO2. ஒரு ஹாஃப் அதுல இருக்கும், இன்னொரு ஹாஃப் வெளியே இருக்கும். ஸோ அதுல நம்ம ஸ்டார்ச் டெஸ்ட் பண்ணாலும் on testing for the presence of starch later in the 2 parts of the leaf, you must have found that the exposed partல starch test positive வருது, while portion that was in the test tube அதுல நம்மளுக்கு டெஸ்டட் நெகட்டிவ். ஓகேவா? ஓகே, இதுல இருந்து நம்மளுக்கு CO2 எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ங்கிறதும் தெரியுது. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து நம்ம ப்ரீஸ்லி சாரோட எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேவா? ஓகே, நீங்க மைஸ் வச்சாலும் சரி கேண்டில் வச்சாலும் சரி ரெண்டும் இறந்துரும். இதே இது நீங்க அதோட சேர்ந்து ஒரு மின்ட் பிளான்ட் வச்சீங்கன்னா அது உயிரோட இருக்கும். ஓகேவா? It is interesting to learn about those simple experiments that led to gradual development in the understanding. Okay, first நம்மளோட ஜோசப் ப்ரீஸ்லி in 1770 performed a series of experiments that revealed the essential role of air in the growth of green plants. ப்ரீஸ்லி வந்து you may recall that discovered oxygen in 1774. இதுவும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ்ல வரலாம். ஓகேவா? யார் ஆக்சிஜனை டிஸ்கவர் பண்ணா? 1774ல. நல்லா கவனி, டிஸ்கவர் பண்ணா. உங்களுக்கு அசர்ஷன் ரீசன்ல ப்ரீஸ்லி இன்வென்டட் ஆக்சிஜன் கொடுத்தாலும் அது தப்பாயிரும். ஓகேவா? யாரும் ஆக்சிஜனை இன்வென்ட்லாம் பண்ணல, அது ஆல்ரெடி நேச்சர்ல இருந்தது தான். அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு தான் சொன்னாங்க, அதுதான் டிஸ்கவரி. ஓகேவா? ப்ரீஸ்லி அப்சர்வ் தட் கேண்டில் பர்னிங் இன் அ க்ளோஸ்ட் ஸ்பேஸ், அதாவது ஒரு பெல் ஜார், soon gets extinguished. ஓகே, அதே மாதிரி a mouse would soon suffocate in a closed space. கரெக்ட். He concluded that a burning candle, sorry நாங்க மேல கேண்டில்னு போட்டிருப்போம், burning candleனு போட்டிருக்கணும். ஓகேவா? or an animal that breathe the air both somehow damage the air. ஓகேவா? ரெண்டுமே it destroys the quality of air around them. okay, but when he placed a mint plant in the same bell jar, he found that mouse stayed alive and the candle continued to burn. கேண்டில் நிக்காம எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. ப்ரீஸ்லி hypothesis as follows: plant restores to the air whatever breathing animals and burning candles remove. அதாவது அந்த ஏரோட குவாலிட்டியை மெயின்டைன் பண்றதுக்கு இந்த மின்ட் பிளான்ட் என்ன பண்ணுது? அந்த அதாவது ஐ மீன் மைஸ் ஆர் கேண்டில் எதை உள் வாங்குதோ அதை இந்த மின்ட் பிளான்ட் வெளிவிடுது அப்படிங்கிறத சொன்னாரு. அதுதான் உண்மையும். நம்மளோட பர்னிங் கேண்டிலும் சரி நம்மளுடைய மைஸும் சரி ரெண்டும் ஆக்சிஜன் உள்ள எடுக்கும், இந்த மின்ட் பிளான்ட் ஆக்சிஜனை வெளியே விடும். ஓகேவா? ஓகே,
Can you imagine how Priestley would have conducted the experiment using a candle and a plant? Remember, he would need to rekindle candle test to test when it burns. அதை வந்து அவர் பண்றது எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு. ஓகேவா? Using a similar setup as the one used by Priestley, but by placing once in dark and once in the sunlight, Jan Ingenhouse showed that sunlight is essential for the plant's process that somehow purifies the air. ஓகேவா? ஓகே, இங்க வந்து அதாவது இதே மாதிரி இதே செட்டப்பை இன்கன் ஹவுஸ் என்ன பண்ணாரு, சன்லைட்டையும் வச்சாரு, டார்க்னஸையும் வச்சாரு. அப்பமும் நம்மளுக்கு இந்த மைஸ் அண்ட் கேண்டில் சர்வைவ் ஆகும்னா சன்லைட்ல உள்ளதான் சர்வைவ் ஆகும். ஏன்னா அதுங்க தான் போட்டோசிந்தசிஸ் பண்ண முடியும். அந்த சன்லைட் கண்டிஷன்ல தான் உங்களுக்கு மின்ட் பிளான்ட் போட்டோசிந்தசிஸ் பண்ண முடியும். டார்க் கண்டிஷன்ல அதுங்களால போட்டோசிந்தசிஸ் பண்ண முடியாது. ஸோ அங்க டை ஆயிரும். ஓகே, இவர் என்ன பண்ணாரு, இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட்ல அக்வாட்டிக் பிளான்ட் எடுத்து ஷோர் தட் இன் பிரைட் லைட் நம்மளுக்கு ஸ்மால் பபிள்ஸ் வேர் ஃபார்ம்ட் அரவுண்ட். ஓகேவா? இதே இது டார்க்ல அதுக்கு ஃபார்ம் ஆகல. லேட்டர் அதுக்கப்புறம் தான் தீஸ் பபிள்ஸ் டு பி ஆஃப் ஆக்சிஜன் கொஞ்ச நாள் கழிச்சு தான் கண்டுபிடிச்சாங்க. தட் இஸ் ஆக்சிஜன். ஹென்ஸ் ஹி ஷோட் தட் இட் இஸ் ஒன்லி தி கிரீன் பார்ட் ஆஃப் தி பிளான்ட்ஸ் தட் குட் ரிலீஸ் ஆக்சிஜன். அண்ட் இவர் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லைட்டையும் பத்தி சொன்னார். ஓகேவா? அண்ட் இவர் தான் கிரீன் பார்ட்ஸ் மட்டும்தான் ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ண முடியாது, போட்டோசிந்தசிஸ் பண்ண முடியும்னு சொன்னதும். ஓகேவா? ஓகே, சரி. It was not until 1854 that Julius von Sachs provided the evidence for protection of glucose when plant grows. Glucose is usually stored as starch. His later studies show that green substance in plants, அதாவது chlorophyll, is located in special bodies. அதுக்கப்புறம் தான் நம்ம chloroplast சொல்ல ஆரம்பிச்சோம். ஓகே, he found that the green plants, parts in plants where glucose is made and the stored as starch. ஓகே, இப்போ நம்ம எங்கெல்மேனோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வந்துட்டோம். ஓகேவா? Now consider the interesting experiments done by Engelmann. இவர் யூசிங் அ பிரிசம் ஹி ஸ்பிளிட் லைட் இன்டு இட்ஸ் ஸ்பெக்ட்ரல் காம்பனன்ட்ஸ், அதாவது அந்த 7 இதுவா பிரிச்சிட்டாரு. அண்ட் இவர் தான் கிளாடோஃபோராவை யூஸ் பண்ணாரு. கரெக்டா? எஸ். இவர் கிளாடோஃபோராவை பிளேஸ்ட் இன் சஸ்பென்ஷன் ஆஃப் ஏரோபிக் பாக்டீரியா. இந்த கிளாடோஃபோராவை சுத்தி ஏரோபிக் பாக்டீரியா இருக்கு. ஓகேவா? ஓகே, இவர் எதுக்காக எதுக்காக இவர் வந்து ஏரோபிக் பாக்டீரியாஸ் எதுக்கு யூஸ் பண்ணாரு? Why did he use aerobic bacterias? காரணம் இருக்கு. என்ன காரணம்? ஏரோபிக் பாக்டீரியாஸ் யூஸ் பண்ணது ஆக்சிஜனை டிடெக்ட் பண்றதுக்காக. கரெக்டா? ஓகே, ஸோ பாக்டீரியா வேர் யூஸ்டு டு டிடெக்ட் தி சைட்ஸ் ஆஃப் ஓட்டு எவல்யூஷன். எங்க ஓட்டு இதாதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணாங்க. He observed that bacteria accumulated mainly in the region of blue and red light. ப்ளூ அண்ட் ரெட் லைட் இருக்கிற ரீஜன்ல தான் அதிகமாக பாக்டீரியா வந்துச்சு. First action spectrum of photosynthesis was thus described. It resembles roughly the absorption spectrum of chlorophyll A and B. ஒரு நிமிஷம், அது பின்னாடி வரும். நான் ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம்னா என்ன, அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம்னா என்ன இப்போ சொல்லிடுறேன். அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா சிம்பிளா இது வந்து ஒரு கிராஃப் மாதிரின்னு வச்சுக்கோ. ஓகேவா? அதுல அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரானா அப்சார்ப்ஷனுடைய கிராஃப். ஓகேவா? இதே இது ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரானா ஆக்ஷனுடைய கிராஃப். ஆக்ஷன் இங்க என்ன ஆக்ஷன்? நம்மளுக்கு ஓட்டு ப்ரொடியூஸ் ஆகிறது தான் இங்க ஆக்ஷன். கரெக்டா? போட்டோசிந்தசிஸ் பண்றது தான் ஆக்ஷன். ஓகே, அப்சார்ப்ஷன் எவ்வளோ லைட்டை அப்சார்ப் பண்ணிருக்கு. இங்க வந்து நம்ம லைட்டை வேவ் லென்த்ல சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம இங்க வந்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல படிச்சிருப்பீங்க, பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரி. அதுல இந்த போட்டோசென்சிட்டிவ் மெட்டல்ஸ் அதுல நீங்க படிச்சிருப்பீங்க HC by lambda அப்படின்னு சொல்லி. அந்த லேம்டா தான் வேவ் லென்த். ஓகேவா? அந்த வேவ் லென்த் அக்ராஸ் அது எவ்வளவு தூரம் அப்சார்ப் ஆகுது அப்படிங்கிறது. ஓகேவா? அண்ட் அடுத்தது எவ்வளவு தூரம் போட்டோசிந்தசிஸ் நடக்குது அப்படிங்கிறத வச்சு. ஓகேவா? ஓகே, இது வந்து அடுத்து இன்னொரு இதுக்கு போயிடும். ஓகேவா? ஸோ இப்போ அதுக்குள்ள ஒரு நிமிஷம், 136 135 ஆஹா 136 136 இந்த இருக்குது. இதுதான் நம்மளுடைய நம்ம இப்போ படிச்சுட்டு இருந்த அந்த கிராஃப். ஓகேவா? அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் குளோரோஃபில் A, B அண்ட் கரோட்டினாய்ட்ஸ். இங்கே கிராஃப் ஷோயிங் ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம். ஓகேவா? ஓகே, இங்க ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் போட்டோசிந்தசிஸ் சூப்பர் இம்போஸ்ட் ஆன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். ரெண்டுத்தையும் மேல மேல சூப்பர் இம்போஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இதை பாரு. இது என்னது? அப்சார்ப்ஷன் ஆஃப் லைட் பை குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ், அதாவது குளோரோபிளாஸ்ட் பிக்மெண்ட்ஸ். நம்மளுக்கு தெரியும் அது பிக்மெண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா குளோரோஃபில் A இருக்கு, குளோரோஃபில் B இருக்கு, குளோரோஃபில் C இருக்கு, குளோரோஃபில் D இருக்கு. கரெக்டா? கரெக்ட். அண்ட் இது போக நம்ம குளோரோஃபில் D வரைக்கும் பார்க்க மாட்டோம். A, B, C, அதுக்கப்புறம் நம்மளுடைய கெரோட்டினாய்டு இருக்கு, ஜாந்தோஃபில் இருக்கு. ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் பிளான்ட் கிங்டம்ல பார்த்தோமா?
ஸோ அந்த கெரட்டினாய்ட் ஜாந்தோஃபில்ஸ் அதெல்லாம் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் சாரி நெக்ஸ்ட் இல்லை, அதே தான் கண்டினியூஷன். அதில் நீ இப்போ குளோரோஃபில்ல பார்த்தீங்கன்னா அதுக்கு ரெண்டு பீக் தான் வருது பாரு. இங்கே ஒரு பீக்கு அப்படியே கீழே போயிருச்சு, அடுத்து இன்னொரு பீக் வருது. இப்போ அதே மாதிரி அடுத்து பாரு, நம்மளுடைய கெரட்டினாய்ட்ஸ்க்கு 2 பீக் வருது, அடுத்து இது வருது. ஓகே, இப்போ நீ அப்சார்ப்ஷன், அதாவது இது நம்மளுடைய அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் கரெக்டா, எந்தெந்த வேவ் லென்த் ஆஃப் லைட் இது அப்சார்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி. ஓகேவா, இங்க ஐ திங்க் இங்க கீழே பாரு, இந்த முதல்ல வர லைன் இருக்குல்ல, இந்த லைன் அப்படியே கீழே சேர்த்து பாரு, 400 நானோமீட்டர். ஓகே, அந்த மாதிரி ஒவ்வொரு லைனுக்கும் வேவ் லென்த் என்ன அப்படிங்கறத கீழே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஓகே, இது அப்சார்ப்ஷன். சரி, இப்போ நான் அடுத்து ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம் பாக்குறேன். ஓகேவா, ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம் எனக்கு இந்த இடத்துல அதிகமான போட்டோசிந்தசிஸ் நடந்திருக்கு, அப்படியே ட்ரிப் ஆகி திரும்பி இந்த இடத்துல அதிகமா நடந்திருக்கு. ஓகே, ஸோ இதுல நீ நல்லா கவனிச்சு பாரு, குளோரோஃபில் ஏ உடைய அந்த ப்ளூ கலர் லைன் இருக்குல்ல, இந்த குளோரோஃபில் ஏ உடைய அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரமும் நம்ம பிளான்ட் காமனா அந்த மொத்தமா அந்த லீஃப்னு எடுத்தோம்னா அதோடைய ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரமும் ஆல்மோஸ்ட் சேமா இருக்கு பாரு. இங்க பீக்கான அதே இடத்துல தான் இதுவும் பீக் ஆயிருக்கு, இங்க பீக்கான அதே இடத்துல தான் இதுவும் பீக் ஆயிருக்கு. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம், குளோரோஃபில் தான் மெயின் பிக்மெண்ட் கரெக்டா, அதுதான் மெயினான விஷயங்களை பண்ணுது. ஸோ தட் அது எப்போ மேக்ஸிமம் அப்சார்ப் பண்ணுதோ அதே இடத்துல தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் போட்டோசிந்தசிஸ் நடந்திருக்கு. அது எப்போ மினிமம் வருதோ அதே இடத்துல நம்மளுக்கு மினிமமாவும் இருந்திருக்கு. இங்க பாரு, இங்கெல்லாம் மினிமமா வந்துருச்சு, ஸோ அங்கேயும் மினிமம் டிப் ஆயிருச்சு. புரியுதா, இங்க மேக்ஸிமம் இருக்கு, மேக்ஸிமம் மேக்ஸிமம் மேக்ஸிமம். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம், குளோரோஃபில் ஏ இஸ் தி சீஃப் பிக்மெண்ட். கரெக்டா, குளோரோஃபில் ஏ இஸ் தி சீஃப் பிக்மெண்ட். ஓகேவா, அதுதான், அதாவது கேப்டன் மாதிரி எல்லாத்துக்குமே தலைவர் அதுங்கிற மாதிரி தான். ஓகேவா, அதுதான் சீஃப் பிக்மெண்ட், மெயினான இது அதுதான். ஓகேவா, சரி ப்ரோ, இப்போ இந்த குளோரோஃபில் பி, நம்ம கேரட்டினாய்ட்ஸ், ஜாந்தோஃபில் இதெல்லாம் எதுக்கு ப்ரோ இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 காரணங்களுக்காக இருக்கு. இப்போ நீ இதுல பாரு, உடனே இங்கே போயிட்டு டப்புன்னு அதை திரும்பி ட்ரிப் ஆகி இப்படி ஏறல, அப்படியே அதை ஃபாலோ பண்ணல அப்சார்ப்ஷனை. பட் இங்க மேக்ஸிமம் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் இங்கெல்லாம் கொஞ்சம் மெயின்டைன் ஆகுது. காரணம் அங்க குளோரோஃபில் பி அண்ட் கெரோட்டினாய்ட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் அப்சார்ப்ஷன் பண்ணுது. ஓகேவா, ஸோ இப்போ உனக்கு குளோரோஃபில் ஏ மட்டும்தான் இருக்குன்னா அது பர்டிகுலரா இந்த வேவ்லென்த் தான் மேக்ஸிமம் அப்சார்ப் பண்ண போகுது. ஸோ அப்போ அந்த டைம்ல மட்டும்தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் போட்டோசிந்தசிஸ் நடக்கும். திரும்பி இங்க போயிட்டு இங்க ஜீரோல வந்துட்டு திரும்பி இப்படிதான் வரும். ஓகேவா, ஸோ அப்போ இந்த இடம்லாம் வேஸ்டா போகுது இல்ல. ஸோ ஓரளவுக்கு ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் வேவ் லென்த்தை நம்ம கவர் பண்ணணும். அந்த இதுலயே நம்ம போட்டோசிந்தசிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்றோம், என்னது, அதுக்காக தான் நம்மளுக்கு மல்டிபிள் பிக்மெண்ட்ஸ் இருக்கு. ஓகேவா, ஸோ இந்த குளோரோஃபில் ஏ முடிச்ச அப்புறம் மீதி இருக்கிற குளோரோஃபில் பி கொஞ்சம் பண்ணும், கெரோட்டினாய்ட் கொஞ்சம் பண்ணும். மீதி இருக்கிறத என்னதான் எஃபிஷியண்டா பண்ண முடியலனாலும் கொஞ்சமா ஏதாவது ட்ரை பண்ணலாம்ல. அதாவது நான் இன்னும் இந்த சாப்டரை நான் மாஸ்டர் பண்ணல, நான் மாஸ்டர் பண்ண சாப்டர் மட்டும்தான் நான் கொஸ்டின் சால்வ் பண்ணுவேன். நான் இன்னும் படிக்க ரிவைஸே பண்ண சாப்டர் நான் பண்ணவே மாட்டேன்னு இல்லாம, சரி அதுலயும் 1-2 கொஸ்டினாவது போட்டு பார்க்கலாம்ல, அந்த மாதிரி தான். ஓகேவா, மிச்சக்கதை கொஞ்சமாவது யூஸ் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் மீதி பிக்மெண்ட்ஸ் இருக்கு. இது காரணம். இன்னொரு மெயின் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த குளோரோஃபில் ஏ மட்டும்தான் இருக்குன்னு வச்சுக்கோயேன், இதனால தாங்க முடியாத அளவுக்கு ஒரு ஹை எனர்ஜில இருந்து உனக்கு, அதாவது லோயஸ்ட் வேவ்லென்த், உங்களுக்கு நல்லா தெரியும் வேவ்லென்த் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எனர்ஜி பிகாஸ் இ ஈக்குவல்ஸ் டு ஹச் சி பை லேம்டா. ஸோ அப்போ வேவ்லென்த் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ எனர்ஜி அதிகமாக இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி உங்களுக்கு ஹை எனர்ஜிலேயோ இல்லை ஏதோ ஒரு ஹை இதில் வரும்போது குளோரோஃபில் ஏங்கிறது ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் தான். கரெக்டா, அது ஒரு தனி செல் அந்த மாதிரி கிடையாது. செல்லுனாலுமே everything in this world is made up of atoms. So chlorophyll A is also a chemical component. Am I right? Yes. ஸோ அப்போ அந்த கெமிக்கல் காம்பனண்ட் ரொம்ப லைட் எனர்ஜி மேலே படும்போது அதுங்க ஃபோட்டோ ஆக்சிடேஷன் ஆயிடக்கூடாது. அதாவது அது ஆக்சிடேஷன் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் அது திரும்பி அதோட பழைய ஸ்டேட்டுக்கு வர முடியாது. திரும்பி அதனால ஃபோட்டோ சிந்தசிஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி குளோரோஃபில் ஏ சிம்பிளா சொல்லணும்னா டேமேஜ் ஆயிரும். ஓகேவா, அந்த டேமேஜை தடுக்கிறதுக்காகவும் தான் இதுங்கெல்லாம் சுத்தி இருக்கும். உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் இங்க கொடுத்துருப்பாங்க, இந்த இருக்கு பாருங்க, மேல இருந்து படுது, இப்படி சுத்தி சுத்தி எல்லாத்தையும் பட்டு அந்த மெயினான நம்மளோட குளோரோஃபில் ஏக்கு போகுது. ஓகேவா, இந்த மாதிரி கொஞ்சம் குறைச்சு குறைச்சு கொண்டு வந்த மாதிரி கொண்டு வரும். ஓகேவா, மெயினான சீஃப் பிக்மெண்ட் குளோரோஃபில் ஏ தான், பட் அது மட்டும் இருந்தால் மட்டும் போதாது. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட ஒரு ஸ்டேட்டோட ஃபுல் இதுனா சீஃப் மினிஸ்டர், அவர் தான் சீஃபான ஒரு ஆளு. பட் அவர் மட்டும் இருந்தால் போதுமா ஒரு ஸ்டேட்டை பார்த்துட முடியுமானா முடியாது. மிச்ச எல்லா மினிஸ்டர்ஸ் வேணும், அவங்களுக்கு கீழே கவுன்சிலர்ஸ், எம்எல்ஏஸ், இவங்க எல்லாருமே தேவை. ஓகேவா, இவங்க எல்லாரும் இருந்தால் தான் அதை கரெக்டாக ஒரு ஸ்டேட்டை ஆர்கனைஸ்டு வேலை ரன் பண்ண முடியும். அதே தான் இங்கேயும் சீஃப் பிக்மெண்ட் குளோரோஃபில்லே தான், பட் இருந்தாலும் சுற்றி இருக்கிறவங்களும் வேணும். ஓகேவா, ஸோ அந்த 2 லைனை நான் இங்கே எழுதிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க.
நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னது? குளோரோஃபில் ஏ, சிஹெச்எல்னு போடுவோம் ஓகேவா, அதாவது குளோரோஃபில் ஏன்னு அர்த்தம். குளோரோஃபில் ஏ தான் நம்மளுடைய சீஃப் பிக்மெண்ட். சீஃப் பிக்மெண்ட் ஓகேவா. ஓகே சரி. இது போக மெனி டிஃப்ரெண்ட் பிக்மெண்ட்ஸ் ஆர் பிரசன்ட். கரெக்டா? ஆமா. மெனி அதர் பிக்மெண்ட்ஸ் ஆர் பிரசன்ட். மெனி அதர் பிக்மெண்ட்ஸ் ஆர் பிரசன்ட். சரி, பிரசன்ட் அது எதுக்கு இருக்குது? பிரசன்ட் டு protect chlorophyll A and to absorb other wavelengths of light. ஓகேவா, அதர் wavelengths, லாம்டான wavelength ஓகேவா, அதர் வேவ்லென்த் இதுங்க அப்சார்ப் பண்றது தான். இதுதான் இதுங்களோட ரெண்டு மெயின் வேலை. அதர் பிக்மெண்ட்ஸ் எதுக்கலாம், அந்த ஒரு பர்டிகுலர் வேவ்லென்த் மட்டும் தான் குளோரோஃபில் ஏ அப்சர்வ் பண்ண போகுது. மீதி இருக்க வேவ்லென்த்லாம் சும்மா விடுறதை விட அதையும் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கலாம்னு சொல்லி இதுங்க அப்சர்வ் பண்ணும். அதே மாதிரி அந்த மீதி இருக்கிற வேவ்லென்த்ல இருந்து குளோரோஃபில் ஏவை ப்ரொடெக்ட் பண்றது இதுங்க தான். ஓகேவா. ஓகே, இதுதான் நம்மளோட எங்கெல்மேனோட எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேவா, இதை வச்சு அவர் அந்த ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம் அண்ட் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் கொடுத்தாரு. அதை வச்சு அவர் இன்னொன்னு கண்டுபிடிச்சாரு, என்னது? குளோரோஃபில் ஏ தான் சீஃப் பிக்மெண்ட். ஓகேவா. ஓகே சரி. இப்போ இதுக்கு அடுத்து இன்னொருத்தர் இருக்கார். இவரோட எக்ஸ்பெரிமெண்ட் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ். ஓகேவா, கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ்னு இதையும் சொல்ல முடியாது, பட் இவர் பண்ணது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா பண்ணியிருக்காரு. நம்மளுக்கு படிக்கும்போது வேணா ஈஸியா இருக்கும். ஓகேவா, அது என்ன ப்ரோ எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த சயின்டிஸ்டோட பேரை கேளுங்க. கார்னீலியஸ் வேன் நீல். இது வந்து ஏகப்பட்ட சயின்டிஸ்ட் இருக்காங்க, ஒத்துக்கிறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, பட் நீங்க இப்பவுமே இந்த இதெல்லாம் வந்து சயின்டிஸ்ட் அண்ட் அவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட்லாம் படிச்சு பழகிக்கோங்க. காரணம், நீங்க 12th மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்னு ஒரு சாப்டர் இருக்கும். ஓகேவா, ஒன் ஆஃப் தி மோஸ்ட் டஃபஸ்ட் சாப்டர்ஸ் ஆஃப் பயாலஜி இன் 11th and 12th அப்படின்னு எடுத்தீங்கன்னா அது மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் தான். சொல்லப்போனா இருக்கிறதுலே டஃபஸ்ட்னு சொல்லணும் அதுதான். காரணம், அதுல நீ அண்டர்ஸ்டாண்டிங்லாம் ஈஸியா பண்ணிடலாம், பட் கண்டென்ட் குவான்டிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஏகப்பட்ட கண்டென்ட் உங்களுக்கு உள்ள இருக்கும். எல்லாம் புதுசு புதுசா இருந்த மாதிரி இருக்கும். ஃபுல்லி சேச்சுரேட்டட், ஃபுல்லி கான்சென்ட்ரேட்டடா இருக்கும் உள்ள ஃபுல்லா. ஏகப்பட்ட கண்டென்ட் உள்ள அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அதுல கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் லைக் 20 கிட்ட சயின்டிஸ்டோட பேர் வரும். ஓகேவா, நீங்க எல்லா சயின்டிஸ்டும் அவங்க எது பண்ணாங்க என்ன ஏதுங்கிறது நீங்க கம்ப்ளீட்டா ஞாபகம் வச்சுதான் ஆகணும். ஓகேவா, ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் 3 சயின்டிஸ்ட் சேர்ந்து பண்ணியிருப்பான். 3 பேரோட பேரையும் ஞாபகம் வச்சுதான் ஆகணும். ஓகேவா, ஒரு சில சயின்டிஸ்ட் ஒருத்தர் தான் பண்ணியிருப்பாங்க, ஸோ அவரோட பேர் ஞாபகம் வச்சுக்கணும். 2 பேர் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் லைக் 20 சயின்டிஸ்ட் கிட்ட வரும். ஓகேவா, கரெக்டாக ஞாபகம் இல்லை, 18 or 22 அந்த மாதிரி ஏதோ ஒன்று வரும். ஓகேவா, ஸோ அந்த அளவுக்கு சயின்டிஸ்ட் அண்ட் அவங்க என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்கிறத நீங்கள் 12th ஞாபகம் வச்சு தான் ஆகணும். ஓகேவா, நான் உங்களுக்கு பயமுறுத்துறதுக்காக சொல்ல, இப்பவுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஒரு அவேர்னஸ் தான், இப்பவுமே கற்றுக்கோங்க அப்படிங்கிறதுக்கு சொல்கிறேன். ஓகே, இவர் இந்த கார்னீலியஸ் வேன் ஹீல் அப்படி வேன் நீல், ஹீல் இல்லை நீல். ஓகேவா, இவர் பாக்டீரியாவை பற்றி ஸ்டடி பண்ணக்கூடியது. ஓகேவா, இவர் என்ன பண்ணாருன்னா ஹி researched on சல்ஃபர் பாக்டீரியா. எதில் ரிசர்ச் பண்ணாரு? சல்ஃபர் பாக்டீரியால ரிசர்ச் பண்ணாரு. ஓகேவா. ஓகே சரி ப்ரோ, எதுக்கு சல்ஃபர் பாக்டீரியா ரிசர்ச் பண்ணாருன்னா, சரி இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இது வரைக்கும் நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சிட்டோம், நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியும். கார்பன் டை ஆக்சைடு CO2 + 6H2O gives C6H12O6 + 6O2. சரி, இதுல இந்த O வருது இல்ல, O2 இதுல இருக்கக்கூடிய இந்த O இருக்குல்ல, O, இது உனக்கு கார்பன் டை ஆக்சைடுல இருக்கிற ஓல இருந்து வருதா இல்ல H2O இருக்கிற ஓல இருந்து வருதா? இந்த சாப்டர் படிக்காதவங்க சொல்லணும். ஓகேவா, டிராப்பர்ஸ் படிச்சிருப்பீங்க, ஸோ அதை விட்டுருங்க. புதுசா படிக்கிறவங்க இப்ப சொல்லுங்க, இந்த O எனக்கு கார்பன் டை ஆக்சைடுல இருந்து வருதா இல்ல H2O இருந்து வருதா? தெரியாது. இந்த சாப்டர் படிக்கல அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. மேபி வெளியே எங்கேயாவது கத்துருக்கலாம், பட் நீங்க கத்துக்காம இருந்தீங்கன்னா அது தெரிஞ்சிருக்க சான்ஸே கிடையாது. ஸோ இதைத்தான் இவர் இந்த சல்ஃபர் பாக்டீரியா மூலமா கண்டுபிடிச்சாரு. ஓகேவா, என்ன ப்ரோ கண்டுபிடிச்சாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் ரிசர்ச் பண்ணது மூலமா ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன் மாதிரி கொண்டு வந்துட்டாரு. என்ன ப்ரோ ஈக்குவேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, CO2 + H2A, அதாவது ஹைட்ரஜன் டோனர். ஓகேவா, இதுதான் நம்மளுக்கு பின்னாடி A2வா வரப்போகுது. உங்களுக்கு CO2ல இருந்து C6H12O6 வந்துடும், பிளஸ் A2 வரும். ஓகேவா,
பிளஸ் A2 வரும். ஓகே. ஸோ இதுல இருந்து இவர் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிட்டாரு. இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, லிட்டரலா சல்ஃபர் பாக்டீரியால இவருக்கு வந்து CO2 பிளஸ், அதாவது வந்து ஆக்சிஜனிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுல இருந்து ஆக்சிஜனிக் போட்டோசிந்தசிஸ் நடக்கும். ஆக்சிஜனை உள்ள எடுக்காம மிச்சத்தை எடுத்து பண்ணக்கூடியது ஆக்சிஜனிக் போட்டோசிந்தசிஸ். ஓகேவா? பிளான்ட்ஸ் எடுத்தீங்கன்னா ஆக்சிஜனிக் போட்டோசிந்தசிஸ், அதாவது இது ஆக்சிஜனை உள்ள எடுத்து போட்டோசிந்தசிஸ் பண்ணுது. ஓகேவா? ஸோ அதனால இது ஆக்சிஜனிக். இப்போ சல்ஃபர் பாக்டீரியான்னு எடுத்தீங்கன்னா அதுல H2S இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இது உங்களுக்கு சன்லைட் அண்ட் குளோரோஃபிலோட பிரசன்ஸ்ல, இது வந்து சன்லைட் அண்ட் குளோரோஃபில் மட்டும். ஓகே, இப்போதைக்கு வச்சுக்கோங்க ஐயா. இது C6H12O6 தான் ஃபார்ம் பண்ண போகுது. ஓகேவா? அதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ இதுல இருக்கக்கூடிய ஓ எதோட ஓ? நம்ம கார்பன் டை ஆக்சைடோட சேர்ந்து வந்து ஓவா தான் இருக்கணும். பட் நம்மளுக்கு வெளியே வரக்கூடிய அந்த A2, அதாவது O2 அப்படிங்கிறது இங்க S2 ஆயிரும். ஓகேவா? காரணம் இங்க நம்மளுக்கு ஹைட்ரஜன் டோனர் யாரு? ஹைட்ரஜனை டொனேட் பண்றது யாரு? இந்த கார்பன் டை ஆக்சைடு, அதாவது இந்த கார்பன் பிக்சேஷன்ல நம்மளுக்கு ஹைட்ரஜனை டொனேட் பண்றது நம்மளுடைய H2S, அதாவது ஹைட்ரஜன் சல்ஃபைடு தான். ஓகேவா? இது வந்து சல்ஃபைடுன்னு சொல்லுவோம். SULPHIDE, ஹைட்ரோஜன் சல்ஃபைடு. ஓகேவா? ஸோ இந்த ஹைட்ரஜன் சல்ஃபைடு தான் நம்மளுக்கு ஹைட்ரஜன் டொனேட் பண்ணுது. ஸோ அதுல இருக்கக்கூடிய இந்த சல்ஃபர் ஆட்டம் தான் ரெண்டு இதுவா சேர்ந்து S2 ஆக வெளியே வரும். ஓகேவா? ஓகே. ஸோ இதன் மூலமா நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு ஹைட்ரஜன் டோனர்ல இருந்து தான் நம்மளுக்கு அந்த ஆக்சிஜன் வெளியே வருது. வெளியே வரக்கூடிய கேஸ் அதுதான். ஓகேவா? இதை இன்னும் கன்ஃபர்மேஷன் பண்றதுக்காக இவங்க என்ன பண்ணாங்கன்னா, CO2 பிளஸ் H2 எப்படி நம்மளுக்கு வந்து கார்பன் 14 வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி இவங்க O18 வச்சு பண்ணாங்க. ஓகேவா? சிம்பிளா சாதாரண ஓனா நம்மளுக்கு O16, 8 புரோட்டான் 8 நியூட்ரான் இருக்கும். பட் O18ல 8 புரோட்டான் அண்ட் 10 நியூட்ரான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் O18 இன் பிரசன்ஸ் ஆஃப், இது வந்து உங்களுக்கு அடுத்த கான்செப்ட்ல தான் வரும், பட் இப்பவுமே சொல்லிடுறேன். மேங்கனீஸ் அண்ட் குளோரினோட பிரசன்ஸ்ல இது வந்து உங்களுக்கு வாட்டர் ஸ்பிளிட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன வரும்? C6H12O6 பிளஸ் O18 வந்து O218 வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ அவங்க வந்து O18 அண்ட் O2 வந்து டிஸ்டிங்கிஷ் பண்ணி பார்க்கறதுக்கு ஏதாவது டெஸ்ட் இருக்கும்ல, அந்த டெஸ்ட்டை இவங்க பண்ணி பார்க்கும்போது இவங்களுக்கு O18 தான், அதாவது இந்த வெளியே வந்த கேஸ் வந்து O18 டெஸ்ட்ல தான் பாஸ் பண்ணுது. O16ஓட டெஸ்ட்ல பாஸ் பண்ணல. ஓகேவா? இதெல்லாம் காமனா உள்ள O16. ஓகே. நம்மளுக்கு அப்போ அதை வச்சு இவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க வெளியே வரக்கூடியது ஹைட்ரஜன் டோனர்ல இருக்கக்கூடிய அந்த ஆட்டம் தான். ஓகேவா? கார்பன் டை ஆக்சைடுல உள்ள ஆக்சிஜன் உள்ள வரல. ஓகே ஓகே சரி. ஸோ இதைத்தான் இவர் கார்னீலியஸ் வேன் நீல் சொன்னார். ஓகேவா? ஓகே. இது போக நம்மளுக்கு வந்து பிக்மெண்ட்ஸோட கலரு அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி, அதாவது எந்த சைட்ல நம்மளுக்கு வந்து சைட் ஆஃப் போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்த டாபிக் அதுதான், சைட் ஆஃப் போட்டோ சிந்தசிஸ். ஓகேவா? ஓகே. நம்மளுக்கு யூஸ்வலாகவே தெரியும் இது எங்கே தான் நடக்கும். போட்டோசிந்தசிஸ் கிரீன் பார்ட்ஸ் ஆஃப் தி பிளான்ஸ். கரெக்டா? எஸ்பெஷலி லீவ்ஸ். கரெக்டா? ஏன்னா இப்போ யங்கான ஸ்டெம்மா இருந்தால் அதுவும் க்ரீனாக இருக்கும், அதுவும் போட்டோசிந்தசிஸ் பண்ணும். பட் பெரிய ஸ்டெம் ஆயிருச்சுன்னா அது வந்து இந்த ப்ரௌன் கலரில் ஆயிரும், பார்க் மாதிரி ஆயிரும். ஸோ அதுங்க வந்து போட்டோசிந்தசிஸ் பண்ணாது. ஸோ எஸ்பெஷலாக லீவ்ஸ் தான். ஆனால் காமனாக சொன்னால் க்ரீன் பார்ட்ஸ். ஓகேவா? ஓகே. லீவ்ஸ்லேயும் நம்மளுக்கு என்னது கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் என்னது லீஃபோடது? மீசோஃபில் செல்ஸ். ஞாபகம் இருக்கா? கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் இதோட மீசோஃபில் செல்ஸ் இருக்குல்ல, மீசோஃபில் செல்ஸ். ஓகேவா? இதுல 20 to 40 குளோரோஃபில், இது வந்து நம்ம இதுல பார்த்தோம். we have studied this in cell unit of life. இதுல வந்து 20 to 40 குளோரோபிளாஸ்ட் இருந்து எதுல இருக்கும்? அந்த பவுண்டரியில இருக்கும், பெரிஃபெரியில இருக்கும் அப்படின்னு படிச்சிருக்கோம். கரெக்டா? குளோரோபிளாஸ்ட் நம்ம ஆல்ரெடி அந்த anatomy of flowering plants சாப்டர்லயும் பார்த்திருப்போம். மீசோஃபில் செல்ஸ் இருக்கும், அந்த பவுண்டரியில புள்ளி புள்ளியா வச்சிருப்பாங்க, அதுதான் நம்மளுடைய குளோரோபிளாஸ்ட். ஓகேவா? இப்படி புள்ளி புள்ளியா இருக்கும். ஓகே ஓகே. அட் தேர் பவுண்டரிஸ். ஓகே, பெரிஃபெரியில இருக்கும். இப்போ இவங்க பேப்பர் குரோமட்டோகிராஃபி அப்படின்னு ஒன்று பண்ணாங்க. ஓகேவா? என்ன பண்ணாங்க? பேப்பர் குரோமட்டோகிராஃபி அப்படின்னு ஒன்று பண்ணாங்க. அது என்ன ப்ரோ பேப்பர் குரோமட்டோகிராஃபினா?
நீங்க வந்து ஐ திங்க் யூ வில் ஸ்டடி திஸ் இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில. ஆமா, பியூரிஃபிகேஷன் ஒரு தனி கான்செப்டாவே வரும். ஓகேவா? அதுல நீங்க படிப்பீங்க பேப்பர் குரோமட்டோகிராஃபி அண்ட் அதுக்கு ஃபார்முலா கொண்டு இருக்கு. இதுல என்ன பண்ணுவாங்கன்னா குரோமட்டோகிராஃபி பேப்பர்னே ஒரு பேப்பர் இருக்கும். அந்த பேப்பர்ல இவங்க வந்து இந்த லீஃபை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி ஒரு சாம்பிள் டாட் வச்சிருவாங்க. ஓகேவா? வச்சுட்டு அந்த பேப்பரை இப்படி வச்சிருவாங்க. வச்சக்கப்புறம் என்ன ஆகுனா, இப்போ இங்கதான் நீங்க சாம்பிள் டாட் வச்சிருக்கீங்கன்னா ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸை பொறுத்து அது கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறும். ஓகேவா? ஒரு சப்ஸ்டன்ஸ் இங்கேயே நின்றும். ஓகே, இன்னொன்று ஒரு நிமிஷம், இதை வேணா நான் உங்களுக்கு அக்யூரேட்டாக வேணா ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து எல்லோ க்ரீனாக இருக்கணும் நம்மளுக்கு. ஸோ எல்லோ க்ரீனானா நான் எப்படி எடுக்கிறது? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு லைன் எல்லோ க்ரீனாக இருக்குது. ஓகேவா? ஓகே, தென் நம்மளுக்கு ப்ளூ க்ரீனாக வேணும். இது ப்ளூ க்ரீனாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து எல்லோ க்ரீன், ப்ளூ க்ரீன் அண்ட் தென் எல்லோவா வேணும். ஓகே, அதுக்கும் மேலே ஆரேஞ்சா வேணும். ஓகே, அதாவது நீங்க கீழே வச்சீங்கல்ல ஒரு சாம்பிள் டாட். ஓகேவா? அந்த சாம்பிள் டாட்ல இருந்து இங்க வந்து ஒரு ஃப்ளூயிட் மீடியம் மாதிரி வச்சிருப்போம். ஓகேவா? இங்க வந்து ஒரு ஃப்ளூயிட் மீடியம் மாதிரி இருக்கும். அந்த ஃப்ளூயிட் மீடியம் மூலமா இது வந்து இந்த பேப்பர்ல குட்டி குட்டி ஓட்டை, நம்ம கண்ணுக்கு தெரியாது, உள்ள வந்து ஓட்டை ஓட்டையா இருக்கும். இந்த எஃபெக்டை வந்து நம்ம பிசிக்ஸ்ல படிப்போம். ஓகேவா? கேபிலரி எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு எஃபெக்ட் இருக்கு, அதை பிசிக்ஸ்ல படிப்போம். இப்போதைக்கு அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஸோ அந்த எஃபெக்ட் மூலமா இதுல ஒவ்வொரு கலர் அது எங்களோட மாலிகுலர் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஹைட்டுக்கு போயிடும். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு ஹைட்ல போய் செட்டில் ஆகி ஒரு லேயர் மாதிரி ஒரு இது வந்துடும். ஸோ அதுதான் இங்க இருக்கு. இது எல்லோ கிரீன் ஒரு லேயர் இருக்கு, ப்ளூ கிரீன் ஒன்று இருக்கு, எல்லோ கலர்ல ஒன்று இருக்கு, ஆரஞ்சு கலர்ல ஒன்று இருக்கு. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிக்மெண்ட். ஓகேவா? இதுல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிக்மெண்ட். இதை எடுத்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் அவர் ஆரஞ்சு கலர்ல இருக்கு. இது என்னது? கெரோட்டினாய்டு. ஓகேவா? கெரோட்டினாய்டு ஆரஞ்சு கலர். அடுத்து நம்மளுடைய எல்லோ கலர்ல இருக்கிறது என்னது? அவர் ஜாந்தோஃபில். இது எல்லோ கலர். ஓகேவா? ஓகே, தென் நம்மளுடைய ப்ளூ கிரீனா இருக்கிறது நம்மளுடைய குளோரோஃபில் ஏ. இது என்ன கலரு? ப்ளூ கிரீன். ஓகேவா? ஓகே, நம்மளுடைய எல்லோ கிரீனா இருக்கிறது என்னது? குளோரோஃபில் பி. ஓகேவா? இது நம்மளுக்கு என்ன கலர்? எல்லோ கிரீன். ஓகேவா? இதெல்லாம் இவங்க கண்டுபிடிச்சாங்க குரோமட்டோகிராஃபி மூலமாக. ஓகே ஓகே, சரி. ஸோ இது வரைக்கும் என்சைட்ல ரீட் பண்ணிடுவோமா? ஏன்னா இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு லைட் ரியாக்ஷன், டார்க் ரியாக்ஷன் அதெல்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. By the middle of 19th century, the key features of plant photosynthesis were known, namely that plants could use light energy to make carbon dioxide. Okay, empirical evolution equation representing the total process of photosynthesis is given as. அதாவது எம்பெரிக்கல்னா நம்மளுக்கே தெரியும். இந்த எம்பெரிக்கல் மாலிகுலர் ஃபார்முலா படிச்சிருக்கீங்கல்ல, எம்பெரிக்கல் ஃபார்முலா, மாலிகுலர் ஃபார்முலா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் C6, ஒரு நிமிஷம், C6H12O6ங்கிறது குளுக்கோஸோட மாலிகுலர் ஃபார்முலா. இதுல காமனா ஒரு நம்பரை நான் வெளியெடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், 6ங்கிற நம்பர் காமனா எடுக்கலாமா? அப்ப எனக்கு என்ன வரும்? CH2O வருமா? இங்க 6, இதுதான் நம்மளுடைய Nன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுதான் நம்மளுடைய எம்பெரிக்கல் ஃபார்முலா. CH2O இங்க N, இதுதான் எம்பெரிக்கல் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஒரு எம்பெரிக்கல் ஈக்குவேஷன், அன்பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, represents a CH2O represents a carbohydrate, glucose 6 carbon sugar. இது வந்து into 6 தான் இதோட N. ஓகேவா? 6 ஓட போட்டீங்கன்னா வந்துரும் குளுக்கோஸ். ஓகே, நெக்ஸ்ட் milestone contribution understanding the photosynthesis by a microbiologist, அதாவது பாக்டீரியா இதெல்லாம் படிக்கிறவர் கார்னேலியஸ் வேன் நீல். இவர் who based on studies on purple and green bacterias, சல்ஃபர் பாக்டீரியா தான் பர்பிள் அண்ட் கிரீன் பாக்டீரியான்னு சொல்றாங்க. அதுல படிச்சு இவர் என்ன சொன்னாரு? in which hydrogen from a suitable oxidizable compound reduces the carbon dioxide. கார்பன் டை ஆக்சைடை ரெடியூஸ் பண்ற ரெடக்ஷன் தான் என்னது? அடிஷன் ஆஃப் ஹைட்ரோஜன் தான் ரெடக்ஷன். ஓகேவா? அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் தான் ஆக்சிடேஷன். ஓகேவா? ஆக்சைடு, அதாவது ஆக்சிஜன் ஆட் பண்ணா அது ஆக்சிடேஷன்,
ஹைட்ரஜன் ஆட் பண்ணா அது ரெடக்ஷன். இது அப்படியே மாத்தியும் சொல்லலாம். ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணா அது ஆக்சிடேஷன், ஆக்சிஜனை வந்து ரிமூவ் பண்ணா அது ரெடக்ஷன் அப்படியே சொல்லலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இங்க ஹைட்ரஜன் டோனர் வந்து அந்த ஹைட்ரஜன் டோனர்ல வர ஹைட்ரஜன் தான் நம்மளோட கார்பன் டை ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா? இதுல இருக்கிற ஹைட்ரஜன் தான் கார்பன் டை ஆக்சைடோட அட்டாச் ஆகுது, அதுதான் ரெடக்ஷன். ஸோ அது கார்பன் டை ஆக்சைடை ரெடியூஸ் பண்றீங்க. ஓகே, சாரி கைஸ். இது வந்து ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இன் கிரீன் பிளான்ஸ் H2O இஸ் தி ஹைட்ரஜன் டோனர் அண்ட் இஸ் ஆக்சிடைஸ் டு HO2. ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு ஒரு விஷயம் ரெடியூஸ் ஆகுதுன்னா இன்னொரு விஷயம் ஆக்சிடைஸ் ஆகுனா தான் ரெடாக்ஸ் ரியாக்ஷன். ஸோ அதில் O2 ஓவா இந்த இங்க வந்து ஓவா இருந்தது, O2வா ரெடியூஸ் ஆக்சிடைஸ் ஆயிடுச்சு. சாரி, ஆக்சிடைஸ் ஆயிடுச்சு. ஓகே. சம் ஆர்கானிசம்ஸ் டு நாட் ரிலீஸ் O2 டியூரிங் போட்டோசிந்தசிஸ். ஓகேவா? இப்போ ஒரு சில ஆர்கானிசம் O2வை ரிலீஸ் பண்ணாது. அதுங்க மேபி H2S அதுங்களோட என்னதா இருக்கலாம், ஹைட்ரஜன் டோனரா இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது ஹைட்ரஜன் டோனர் ஃபார் பர்பிள் அண்ட் கிரீன் சல்ஃபர் பாக்டீரியாஸ், அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஆக்சிடேஷன் ப்ராடக்ட் வந்து சல்ஃபர் இல்லைன்னா சல்ஃபேட் தான். ஓகேவா? S2 ஆக இருக்கலாம், இல்ல SO4 ஆக இருக்கலாம். SO4 2- இருக்கலாம். நம்ம S2 எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே. டிபெண்டிங் ஆன் தி ஆர்கானிசம் அண்ட் நாட் O2. ஓகேவா? அது மெயினா எதை தான் டிபெண்ட் பண்ணுது, நம்மளோட ஹைட்ரஜன் டோனர்ல என்ன அந்த எலமெண்ட் இருக்கு அப்படிங்கறத மெயின் டிபெண்டன்சி. ஓகேவா? ஓகே. Hence he inferred that O2 evolved by green plant comes from H2O, not from carbon dioxide. ஓகேவா? O2 evolved from green plant comes from H2O, not O. இது very very important. ஓகேவா? ஓகே. This was later proved by using radio isotopic techniques. அதாவது O18 அப்படிங்கிறது ஒரு ரேடியோ ஐசோடோப். ஓகேவா? ஸோ அந்த ரேடியோ ஐசோடோப்பை யூஸ் பண்ணி அதை டிஸ்டிங்கிஷ் பண்ணிலாம் பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே. Where C6 இது the O2 is released from water. This was proved using radioisotopic techniques. Note that this is not a single reaction but description of a multiple steps. அதாவது இங்க வந்து நம்ம சிங்கிள் ரியாக்ஷன் கிடையாது, இதுல மல்டிபிள் ஸ்டெப்ஸ் இருக்கு. ஓகேவா? லைட் ரியாக்ஷன், டார்க் ரியாக்ஷன் இதெல்லாம் நடுவில் நடக்கிற ஸ்டெப்ஸ் தான். ஓகேவா? மோஸ்டா இது வந்து டார்க் ரியாக்ஷன்ல தான் வரும் இப்போ நம்ம படிக்கிற அந்த ஈக்குவேஷன். பட் சிங்கிள் ஸ்டெப் கிடையாது. ஓகேவா? அதை மட்டும் இப்போ தெரிஞ்சுக்கோங்க. இதுக்குள்ள நிறைய ஸ்டெப்ஸ் வரும், அதை தான் நம்ம நெக்ஸ்ட் லெக்சர்ல தான் பார்ப்போம். இந்த லெக்சர்ல டைம் இருந்தால் ஓகேவா, லைட் ரியாக்ஷனை மட்டும் பார்க்கலாம். யூ வுட் அஃப்கோர்ஸ் ஆன்சர் இன் தி கிரீன் லீஃப். அதாவது எங்க போட்டோசிந்தசிஸ் நடக்கும்னு கொஸ்டின் கேட்டிருக்கான், அதுக்கு ஆன்சர் கிரீன் லீஃப். எஸ். ஆர் குளோரோபிளாஸ்ட்னு சொல்லுவோம். எஸ், பேஸ்ட் ஆன் வாட் யூர் ஏர்லியர் ரெட் இன் சாப்டர் 8. ஓகே. பட் நம்மளுக்கு அந்த குளோரோபிளாஸ்ட்ல நம்ம வந்து அட்வான்ஸ்டா என்ன படிச்சிட்டோம், நம்மளோட குளோரோபிளாஸ்ட் உள்ள தைலகாய்டு இருக்கும், கிரேனா இருக்கும், அதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல. உள்ள ஸ்ட்ரோமாங்கிற இந்த லூமன் இருக்கும். கரெக்டா? கரெக்டா, அதான் ஸ்ட்ரோமான்னு சொல்லுவோம். ஓகே. நடுவில் ஸ்ட்ரோமா லேமெல்லேன்னு இருக்கும். ஓகே. இதுல நம்ம ஆல்ரெடி என்ன படிச்சிருக்கோம், ஸ்ட்ரோமால தான் நம்மளுக்கு டார்க் ரியாக்ஷன் நடக்கும் டாக்டர் சார். ஸோ அதனால ஸ்ட்ரோமால டார்க் ரியாக்ஷன், நம்மளோட தைலகாய்டுல தான் பிக்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ தைலகாய்டுல தான் நம்மளுடைய லைட் ரியாக்ஷன் நடக்கும். ஓகேவா? ஓகே. யூ வுட் ரீகலெக்ட் ஃப்ரம் ப்ரீவியஸ் சாப்டர் யூசிங் குளோரோபிளாஸ்ட் ஆலியன்ஸ். இதெல்லாம் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். மீசோஃபில் செல்ஸ்ல இருக்குங்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? மீசோஃபில் செல்ஸ் இன் தி லீவ்ஸ் ஹேவ் a large number of இது, அண்ட் அதுதான் ஒரு கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம். ஓகே. Within the chloroplast there is a membranous system consisting of grana, அதாவது தைலகாய்டா சொல்றாங்க, and stroma lamella and the matrix stroma, அந்த empty space தான் stroma. ஓகே. There is a clear division of labor within the chloroplast. Membrane system is responsible for trapping light energy and also synthesis of ATP and NADPH. ATP அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா எனர்ஜி கரன்சி ஆஃப் செல். ஓகேவா? ஏடிபினா எனர்ஜி கரன்சி ஆஃப் செல். அது என்ன ப்ரோ அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஒரு கடைக்கு போற. ஓகேவா? ஒரு ஸ்டேஷனரி ஒரு ஏதோ ஒரு நோட் வாங்குற. ஓகேவா? நோட் 30 rupees அப்படின்னா நீ ருப்பீஸ் அப்படிங்கக்கூடிய கரன்சில 30 மேக்னிடியூட் இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்த கொடுக்க போற. கரெக்டா? சிம்பிளா நம்ம பிசிக்ஸ்ல யூனிட் அண்ட் மேக்னிடியூட் படிச்ச மாதிரி தான். அங்க யூனிட் வந்து இப்போ நம்மளுக்கு ருப்பீஸ், மேக்னிடியூட் 30. ஓகே. நீ அப்ப இங்க யூஸ் பண்ற கரன்சிங்கிறது என்னது, ஒரு மோட் ஆஃப், ஒரு காமன்லி அக்செப்டட் மோட் ஆஃப் திங் ஃபார் பையிங் அண்ட் செல்லிங். கரெக்டா? இப்போ இந்த 30 rupees வச்சு அவர் வேற எங்கேயாவது வாங்குவாரு. ஓகேவா? இதுக்கு முன்னாடி பார்ட்டர் சிஸ்டம் அதெல்லாம் விட்டுருங்க. இங்க நம்ம எப்படி ருபீஸ் ஆர் டாலர்ஸ் ஆர் திராம்ஸ், வேற என்ன சொல்லலாம், என்னன்னு நினைக்கிறேன் அது ஒரு கரன்சி இருக்கு. நம்ம US டாலர்ஸ், அமெரிக்கன் டாலர்ஸ், தென் ஆஸ்திரேலியன் டாலர்ஸ், இந்த மாதிரி எப்படி எப்படிலாம் நம்ம கரன்சி வச்சிருக்கோமோ அதே மாதிரி நம்ம செல்
உள்ள இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாத்துக்கும் உள்ள கரன்சி தான் ஏடிபி. ஓகேவா? இதுல இருந்தா அதுங்க எனர்ஜியை எடுக்கும். ஓகேவா? ஓகே. சரி ப்ரோ, இந்த என்ஏடிபிஹெச் எதுக்குன்னா, என்ஏடிபிஹெச்ல இருந்து இந்த இடத்துல என்ஏடிபிஹெச் வந்து உனக்கு பின்னாடி போகும்போது அது எதுக்குன்னு தெரியும். ஓகேவா? பட் இதுல இருந்தும் நீங்க வந்து ஏடிபி வேணா எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே. என்ஏடிபிஹெச் வந்து எடுக்க முடியாது. பட் இப்போதைக்கு சும்மா இதுவும் எனர்ஜி தான், அதுவும் எனர்ஜி தான். ஓகேவா? ஓகே. பட் ஏடிபி இஸ் தி எனர்ஜி கரன்சி ஆஃப் செல். ஓகேவா? இந்த சாப்டர்ல போட்டோசிந்தசிஸ் படிக்கிறோமா? இதுக்கு அடுத்த சாப்டர் ரெஸ்பிரேஷன் படிப்போமா? அந்த ரெஸ்பிரேஷன்ல உங்களுக்கு தெரியும் எப்படி இந்த ஏடிபில இருந்து நம்ம எனர்ஜி எடுக்கிறோம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஓகே. தி ஸ்ட்ரோமா என்சைமேட்டிக் ரியாக்ஷன் சிந்தசைஸ் சுகர். என்சைமேட்டிக் ரியாக்ஷனுங்கிறது நம்மளோட டார்க் ரியாக்ஷன். ஓகேவா? அதுதான் ஸ்ட்ரோமால நடக்கும். ஸோ அது டார்க் ரியாக்ஷன். அதுல வந்து சுகர் சிந்தசிஸ் ஆகும். அதாவது நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, லைட் ரியாக்ஷன்ல நம்மளுக்கு ஏடிபி தான் சிந்தசிஸ் ஆகும். சரியா? ஓகே. ஏடிபி அண்ட் என்ஏடிபிஹெச் தான் சிந்தசிஸ் ஆகும். டார்க் ரியாக்ஷன்ல இந்த சிந்தசிஸ் ஆன ஏடிபி அண்ட் என்ஏடிபிஹெச் இருக்குல்ல, லைட் ரியாக்ஷன்ல சிந்தசிஸ் ஆன ஏடிபி அண்ட் என்ஏடிபிஹெச் யூஸ் பண்ணி டார்க் ரியாக்ஷன்ல தான் நம்மளுக்கு இந்த குளுக்கோஸ் இதெல்லாம் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாம் அந்த இதுல தான் ஃபார்ம் ஆகும். தென் ஆஃப்டர் தட் நம்மளுக்கு எப்போ தேவையோ அந்த குளுக்கோஸை திரும்பி உடைக்கும் போது நம்மளுக்கு இந்த ஏடிபி கிடைக்கும். இந்த ஏடிபி நம்ம செல் யூட்டிலைஸ் பண்ணிக்கும். ஓகேவா? திரும்பி அந்த குளுக்கோஸை உடைக்கிறது தான் நம்மளுக்கு ரெஸ்பிரேஷன். அந்த குளுக்கோஸை உடைச்சு பைருவிக் ஆசிடா மாறும். பைருவிக் ஆசிட்ல இருந்து திரும்பி அது ஆக்சிலாசிட்டிக் ஆசிட் அந்த சைக்கிளுக்கு போகணும். அதை சுத்தி கடைசியில் நமக்கு ஏடிபி வரும். அந்த ஏடிபி தான் நம்மளுக்கு எனர்ஜி கரன்சி. அதை யூஸ் பண்ணி இதுங்க வந்து அந்த ஏடிபில இருந்து எனர்ஜி எடுத்துக்கும். எனர்ஜி எடுத்து செல்ல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இமீடியட்டா எனர்ஜி தேவைன்னா ஏடிபி அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். பட் எல்லா டைமும் அப்படி இருக்காது. கரெக்டா? நம்ம எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த ஸ்டோரேஜ் ப்ராசஸ்க்காக நம்ம என்ன பண்றோம், குளுக்கோஸோட ஃபார்ம்ல ஸ்டோர் பண்றோம். அந்த குளுக்கோஸ் எந்த ப்ராசஸ் சிந்தசிஸ் ஆகுது, டார்க் ரியாக்ஷன், அதாவது ஸ்ட்ரோமால நடக்கக்கூடிய ஒரு சில என்சைமேட்டிக் ரியாக்ஷன்ஸ், அதாவது என்சைம் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ரியாக்ஷன்ஸ். ஓகேவா? ஓகே. தி ஃபார்ம் செட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ், அதாவது முதல்ல சொன்னோம்னா அந்த ஏடிபி அதெல்லாம் ஃபார்ம் ஆகுது. since they are directly light driven or called light reaction. ஓகேவா? இது போட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்றோம். அதாவது லைட்ல டிபெண்ட் ஆகிருக்கு. ஸோ லைட்டுக்கு ஃபோட்டான், ஃபோட்டானுக்கு போட்டோ, அண்ட் கெமிக்கல்ஸ் ஏடிபிங்கிறது கெமிக்கல் தான். ஏடிபியோட ஃபுல் ஃபார்ம் கேட்டீங்கன்னா இட் இஸ், வெயிட் பண்ணுங்க, பென் சைஸை குறைச்சிக்கிறேன். ஓகே, அடினோசின் ட்ரைபாஸ்பேட். ஓகேவா? சரி ப்ரோ, இதுல இருந்து எப்படி எனர்ஜி எடுக்கும்னு கேட்டீங்கன்னா சிம்பிளா சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. இந்த ஏடிபி இருக்குல்ல, இதுல இருந்து என்ன இப்படி இருக்கட்டும், ஏடிபி பிளஸ் பிஐன்னு கொடுப்பாங்க. ஓகேவா? அதாவது அடினோசின், இங்கே ட்ரைபாஸ்பேட் ஏடிபினா, ஏடிபினா அடினோசின் டைபாஸ்பேட் பிளஸ் பிஐனா இன்ஆர்கானிக் பாஸ்பேட். ஓகேவா? இல்லைன்னா பீன் மட்டும் வச்சுக்கோ, ஒரு பாஸ்பேட் மாலிகுல் தனியா வந்துடும். சரி, இப்படி இந்த பாண்டு உடையும் போது நம்மளுக்கு கொஞ்சம் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஓகேவா? இதுல வந்து நம்மளுக்கு கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும். இந்த எனர்ஜி தான், இந்த பாண்டை ஹைட்ரலைஸ் பண்ணும்போது கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும். அந்த எனர்ஜியை தான் நம்ம செல்ஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கும். ஓகேவா? ஓகே, சிம்பிளா இப்படி புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஏடிபி வந்து ஏடிபி அண்ட் பியா மாறும்போது நம்மளுக்கு கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும். அதைத்தான் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். அப்போ அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டா யோசிச்சு பாரு, ஏடிபி பிளஸ் பி பண்ணி உனக்கு ஏடிபி வரணும்னா நீ என்ன பண்ணணும், உள்ளுக்குள்ள எனர்ஜி கொடுக்கணும். கரெக்டா? எஸ். இந்த டைம்ல நீ உள்ளுக்குள்ள எனர்ஜியை கொடுக்கணும். அந்த எனர்ஜி நம்ம எங்க இருந்து எடுக்கிறோம், நம்மளுடைய சன்லைட்ல இருந்து வர எனர்ஜியை ஒரு சில ப்ராசஸ் மூலமா யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஓகே, சரி, அடுத்து ஸோ இது வந்து டைரக்டா லைட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனால லைட் ரியாக்ஷன். ஓகேவா? ஓகே. பட் லேட்டர், அதாவது இந்த டார்க் ரியாக்ஷன் சொல்றாங்க, they are not directly light driven but dependent on products of light reactions, hence to distinguish they are called as dark reaction. நீங்க இது வந்து கார்பன் ரியாக்ஷன் சொல்லலாம். ஓகே, நீங்க இதுல லைட் ரியாக்ஷன்னா லைட் டிபெண்ட் பண்ணி இருக்கும், டார்க் ரியாக்ஷனா டார்க்னஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கும், அது டார்க்னஸ்ல மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்காதீங்க. ஓகேவா? அப்படி நினைக்காதீங்க. இங்க டார்க் ரியாக்ஷனை கொடுத்ததுக்கு ஒரே ஒரு காரணம், இது லைட் ரியாக்ஷனுடைய ப்ராடக்ட்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகேவா? லைட் ரியாக்ஷன்ல இந்த ஏடிபி அண்ட் என்ஏடிபிஹெச் ஃபார்ம் ஆனாதான் அந்த இதுல இருக்கக்கூடிய எனர்ஜி யூஸ் பண்ணி இதுங்க குளுக்கோஸ் வந்து ஸ்டார்ச் இதெல்லாம் உருவாக்கி வைக்க முடியும்.
ஸோ இதுங்க ஏடிபி அண்ட் என்ஏடிபிஹெச், அதாவது லைட் ரியாக்ஷனுடைய ப்ராடக்ட்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால தான் இதுங்க பேர் டார்க் ரியாக்ஷன் இதுக்கு பேர். ஓகேவா? இட் டசன்ட் மீன் தட் இதுங்க வந்து நைட் டைம் டார்க்ல நடக்கும், லைட் ரியாக்ஷன் காலையில் நடக்கும்லாம் கிடையாது. லைட் ரியாக்ஷனோட ஆரம்பிச்சு அதோட மொதல் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆனோடைய டார்க் ரியாக்ஷனும் கையோட ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேவா? லைட் ரியாக்ஷன் முடியும் போது அதோட அந்த கடைசி ப்ராடக்ட் முடிகிற வரைக்கும் டார்க் ரியாக்ஷன் நடக்கும், அதோட டார்க் ரியாக்ஷனும் கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேவா? ஓகே, சரி. இங்க என் சைட்ல கொடுத்துறேன் பாருங்க. however this should not be construed to mean that they occur in darkness. இதுங்க வந்து டார்க்னஸ் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஓகேவா? அப்படி நினைச்சிடக்கூடாது. ஆர் தட் தே ஆர் நாட் லைட் டிபெண்டன்ட், இல்லைன்னா அதுங்க வந்து லைட்டை டிபெண்ட் பண்ணியே இருக்காது அப்படின்னு கிடையாது. தே ஆர் இன்டைரக்ட்லி டிபெண்டன்ட் ஆன் லைட், பிகாஸ் லைட் ரியாக்ஷன் நடந்ததே இதுங்க நடக்க முடியும். ஸோ லைட் ரியாக்ஷன் தே ஆர் டிபெண்டன்ட் ஆன் லைட். ஸோ தே டார்க் ரியாக்ஷன் இஸ் இன்டைரக்ட்லி டிபெண்டன்ட் ஆன் லைட். ஓகேவா? அண்ட் இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். அட் டைம்ஸ் நிறைய பேர் டார்க் ரியாக்ஷன் இஸ் நாட் டிபெண்டன்ட் ஆன் லைட் அப்படின்னு போயிடுவாங்க. ஓகேவா? அது தப்பு. உங்களுக்கு அசர்ஷன் ரீசன்ல அப்படி கொடுத்தாலும் தப்பு. ஓகேவா? என்சிஆர்டிலே கொடுத்துருக்கான். however this should not be construed to mean, இது வந்து இப்படி தப்பா நினைச்சிடக்கூடாது. எப்படி? that they occur in darkness, டார்க்னஸ்ல நடக்கும்னு நினைச்சிடக்கூடாது. or else they are not dependent on lightனு நினைச்சிடக்கூடாது. ஓகேவா? they are indirectly dependent on light தான். ஓகே, ஸோ ஏஎன்ஆர்ல கேட்டா நீங்க உஷாரா இருந்துக்கோங்க. ஏஎன்ஆர். ஓகே, இது நம்மளுக்கே தெரியும். இதுல எப்படி இருந்தாலும் உள்ள என்னென்ன இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். இது ஸ்டார்ச். ஓகேவா? ஒரு சில இது புதுசா இருக்கு. இது ஸ்டார்ச், இது நம்மளுடைய லிப்பிட் டிராப்ஸ். ஓகேவா? இது நம்ம ரைபோசோம்ஸ், இது ஸ்ட்ரோமா, இது நம்மளோட கிரெயின் அதாவது தைலகாய்ட்ஸ், இது ஸ்ட்ரோமா லேமெல்லா, இது அவுட்டர் இன்னர் மெம்பரேன், இது அவுட்டர் மெம்பரேன். ஓகேவா? ஓகே, சரி. தென் ஓகே ஓகே, இது நம்மளுடைய மேபி அந்த டிஎன்ஏவா இருக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் செமி ஆட்டானமஸ் ஆர்கனல்ஸ் தானே, ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் நம்ம எங்கேயே படிச்சிட்டோம், செல் யூனிட் ஆஃப் லைஃப்லேயே இதெல்லாம் படிச்சிட்டோம். ஓகேவா? ஓகே, ஸோ ஐ திங்க் கைஸ் இப்போமே ஆல்ரெடி 1:32. நான் இப்போ லைட் ரியாக்ஷனை எடுத்தேன்னா ஹாஃப் அன் ஹவரில் முடிக்க முடியுமா? சரி வாங்க, நான் உங்களுக்கு டக்கு டக்குன்னு முடிச்சிடுறேன். ஓகே ஓகே, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன், நீங்கள் வேணால் வீடியோ ஸ்லோ பண்ணி பார்த்துக்கோங்க. லுக்கிங் அட் பிளான்ஸ், ஹேவ் யூ எவர் வண்டர்ட் ஹவ் திஸ் இஸ் ஓகே த்ரூ பேப்பர் குரோமேட்டோகிராஃபி. அந்த பிக்மெண்ட்ஸ் என்னென்ன பிக்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு பேப்பர் குரோமேட்டோகிராஃபி. ஓகேவா? chromatographic separation of leaf pigment show that the color that we see in leaves is not due to a single pigment but due to a 4 pigments. மெயினாக 4 pigment. ஓகேவா? அது போகும் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பிக்மெண்ட்ஸ் இருக்க தான் செய்யுது. குளோரோஃபில் ஏ பிரைட்டர் ப்ளூ கிரீன் கலரு, அடுத்து குளோரோஃபில் பி எல்லோ கிரீனு, ஜாந்தோஃபில்ஸ் எல்லோ கலரு, கேரட்டினைட்ஸ் ஆரஞ்ச் கலர். ஓகேவா? எல்லோ டு ஆரஞ்ச். ஓகேவா? ஓகே. ஸ்பெக்ட்ரம்ல இதுதான் நம்மளுக்கு ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம், அதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? now look at 13.V showing the wavelengths which maximum photons occur. Can you see that the wavelengths at which there is maximum absorption of chlorophyll A, that is in the blue and red region, also show higher rate of photosynthesis. higher rate of photosynthesis வந்து எந்த இடத்துல காட்டுது? the same place where chlorophyll absorbs maximum. ஓகேவா? chlorophyll எந்த இடத்துல அதிகமாக மேக்ஸிமம் அப்சார்ப் பண்ணுதோ அந்த இடத்துல தான் நம்மளுக்கு chlorophyll A எங்க அதிகமாக அப்சார்ப் பண்ணுதோ அதே இடத்துல நம்மளுக்கு அதிகமான photosynthesis நடக்குது. ஓகே, hence we conclude that chlorophyll A is the chief pigment. ஓகேவா? அதுதான் chief pigment. ஓகே, these graphs together show that most of the photosynthesis takes place in the blue red regions. okay, some photosynthesis does take place at the other wavelengths. இதுக்கு காரணம் மிச்சம் இருக்கக்கூடியது. though chlorophyll is the major pigment responsible for trapping light, other thylakoid pigments like chlorophyll B, xanthophyll, இங்கே chlorophyll A னு கொடுத்துருக்கணும். ஓகேவா? chlorophyll னு கொடுத்துருக்கான். ஓகே, xanthophyll and carotenoids which are called accessory pigments also absorb light and transfer energy to chlorophyll. Indeed they not only enable a wider range, இதுங்க ஒன்றும் சும்மா அதிகமான வேவ் லென்த்தை மட்டும்தான் அப்சார்ப் பண்ணுறங்கிறது மட்டும் இதுங்களோட வேலை கிடையாது. not only enable a wider range of wavelength to be utilized but also protect chlorophyll A from photo-oxidation. மேலே வந்து லைட் படுறதுனால, அதிகமான லைட் படுறதுனால அந்த chlorophyll A டைரெக்டாக ஆக்சிடைஸ் ஆயிராம, அதாவது அது டிஸ்ட்ராய் ஆயிராமன்னு வச்சுக்கோங்களேன், அது டிஸ்ட்ராய் ஆயிராம பாதுகாக்கிறதும் நம்மளுடைய இந்த ஆக்சசரி பிக்மெண்ட்ஸ் தான். ஓகேவா? ஓகே, ஸோ வி ஹேவ் டு see till this. ஓகேவா? நான் வேணா ஒன்று பண்ணுறேன், கெமியோ ஆஸ்மோட்டிக் ஹைப்போதசிஸ் நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் லெக்சர் கொண்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ டில் லைட் ரியாக்ஷனோட இந்த இது வரைக்கும் நான் முடிக்கிறேன். ஓகேவா? கெமியோ ஆஸ்மெட்டிக் ஹைபோதசிஸ் நெக்ஸ்ட் சாப்டர் நெக்ஸ்ட் லெக்சர் கொண்டு போயிடலாம் வாங்க. பிகாஸ் ஆல்ரெடி இட் இஸ் 1:35. நான் இப்போ உங்களுக்கு கெமியோ ஆஸ்மெட்டிக்லாம் சேர்த்தேன்னா எனக்கு 2 hours 20 minutes தாண்டிடும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வாங்க, இப்போ நம்ம பார்க்க போகிறது லைட் ரியாக்ஷன். ஓகேவா? நம்ம பார்க்க போகிறது லைட், ஒரே நிமிஷம், லைட் ரியாக்ஷன். ஓகேவா? ஓகே, சரி. ஸோ லைட் ரியாக்ஷன் என்னது? இட் இஸ் டிபெண்ட் ஆன் லைட். கரெக்டா? கரெக்ட். ஓகே, டார்க் ரியாக்ஷன் டிபெண்ட் ஆன் லைட் தான். ஓகே, இதில் என்னென்னலாம் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகும்? ஏடிபி ப்ரொடியூஸ்ட். ஓகேவா? ஏடிபி அண்ட் NADPH ப்ளஸ் NADPH, ஒரு நிமிஷம், ஏடிபி NADPH அண்ட் நம்மளோட O2வும் இதே ஸ்டெப்லேயே ப்ரொடியூஸ் ஆயிரும், லைட் ரியாக்ஷன்லேயே ப்ரொடியூஸ் ஆயிரும். ஓகேவா? அண்ட் O2 ஆர் ப்ரொடியூஸ்ட். சரி, இப்போ இந்த லைட் ரியாக்ஷன் எடுத்தீங்கன்னா இதில் பிக்மெண்ட் சிஸ்டம்ஸ் இருக்கும். ஓகேவா? இதில் பிக்மெண்ட், ஒரு நிமிஷம் வேற கலர் யூஸ் பண்ணுறேன், பிக்மெண்ட் சிஸ்டம்ஸ் இருக்கும். அது என்னது ஒரு பிக்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, நிறைய குரூப் ஆஃப் பிக்மெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு சிஸ்டம் ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? இந்த மாதிரி 2 மேஜர் சிஸ்டம் இருக்குது. என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா PS1, PS2. நீங்கள் நினைக்கிற PlayStation 1 PlayStation 2வும் கிடையாது, பொன்னியின் செல்வன் 1 பொன்னியின் செல்வன் 2வும் கிடையாது. Here it refers to photo system 1 and photo system 2. ஓகேவா? photo system. ஓகேவா? நம்மளோட பிக்மெண்ட் சிஸ்டம்ல ரெண்டா இருக்கிறது, 2 மெயின் சிஸ்டம்ஸ் என்னது? போட்டோ சிஸ்டம் 1 அண்ட் போட்டோ சிஸ்டம் 2. ஓகே, போட்டோ சிஸ்டம் 1ல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா சிஸ்டத்துலையும் ஒரு ரியாக்ஷன் சென்டர் இருக்கும். ஓகேவா? ரியாக்ஷன் சென்டர், அதாவது இந்த ரியாக்ஷன் சென்டர் நம்மளுக்கு குளோரோஃபில் A மாலிகுல் இருக்கும். இதுலயும் ஒரு ரியாக்ஷன் சென்டர் இருக்கும். ஓகே, சென்டர் இருக்கும். அது போக இதுல ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஆக்சசரி பிக்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? அதாவது லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு கொடுக்கும். வெயிட் பண்ணுங்க, இதோ கலரையே நான் வந்து சேஞ்ச் ஸ்டைல், டன். லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஓகேவா? ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ். ஓகே, இங்கேயும் அதே மாதிரி தான் LHC இருக்கும், அதாவது லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ். ஓகேவா? ஓகே, சரி ப்ரோ, அது என்ன ரியாக்ஷன் சென்டர், அது என்ன LHC அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நிமிஷம், ரியாக்ஷன் சென்டருங்கிறதா நம்மளோட குளோரோஃபில் A இருக்கக்கூடியது. ஓகேவா? ஓகே, குளோரோஃபில் A இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குளோரோஃபில் A இது வந்து நம்ம P700ன்னு சொல்லுவோம், இதை P680ன்னு சொல்லுவோம். ஓகேவா? அதாவது இங்க PS1ல இருக்கக்கூடிய ரியாக்ஷன் சென்டர்ல இருக்கக்கூடிய குளோரோஃபில் A 700 நானோமீட்டர் ஆஃப் லைட்டை அப்சர்வ் பண்ணும். ஓகேவா? இதே இது PS2ல இருக்கக்கூடிய ரியாக்ஷன் சென்டர்ல இருக்கக்கூடிய குளோரோஃபில் A 680 நானோமீட்டர் லைட்டை அப்சர்வ் பண்ணும். ஓகேவா? ஓகே, இந்த LHC அதுல என்ன ப்ரோ இருக்கும் அப்படின்னா இதுக்கு AKA ஆண்டனானும் பேர் இருக்கு. ஓகேவா? AKA ஆண்டனானு சொல்லுவாங்க. இதுல வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஆக்சசரி பிக்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? மிச்சம் இருக்கக்கூடிய பிக்மெண்ட்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்கும். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பிக்மெண்ட்ஸ் அண்ட் ஒரு சில ப்ரோட்டீன்ஸும் இருக்கும். ஓகேவா? ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். சரி, மெயினாக இதுதான் PS1 அண்ட் PS2. அண்ட் இதுலேயும் ஒரு மெயினான விஷயம் இருக்கு. எப்படி நம்மளுக்கு மேலே லைட் ரியாக்ஷன் டார்க் ரியாக்ஷன் சம்மந்தமே நாம் பேர் வச்சாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும். பட் இதில் ஒரு காரணம் இருக்கு. இங்கே PS1னா ஃபர்ஸ்ட் ஆக்ட் ஆகிற ஃபோட்டோ சிஸ்டம், PS2னா செகண்ட் ஆக்ட் ஆகிற ஃபோட்டோ சிஸ்டம்னு அர்த்தமே கிடையாது. ஓகேவா? PS1ங்கிறது தான் முதல்ல டிஸ்கவர் பண்ணாங்க, PS2வை ரெண்டாவது டிஸ்கவர் பண்ணாங்க. பட் அதனோட ஒர்க்கிங் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா PS2 ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆகும், அதுக்கு அடுத்து தான் PS1 ஒர்க் ஆகும். சரியா? PS2 ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆகும், அதுக்கு அடுத்து தான் PS1 ஒர்க் ஆகும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நம்ம இதில் லைட் ரியாக்ஷனில் 2 வகை இருக்குது மேஜராக.
லைட் ரியாக்ஷன் அப்படின்னு எடுத்தோம்னா ஆர்எக்ஷன்னா ரியாக்ஷன் சரியா. இதுல மெயினா நீங்க பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு இருக்கு. அது என்ன ப்ரோ ரெண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெயிட் இது நான் சைக்கிளிக் போட்டோ பாஸ்போரிலேஷன். நான் சைக்கிளிக் போட்டோ பாஸ்போரிலேஷன் ஓகேவா. சரி, இதே இது இன்னொன்னு இதுக்கு ஆப்போசிட் சைக்கிளிக் போட்டோ பாஸ்போரிலேஷன் அவ்வளவுதான். போட்டோ பாஸ்போரிலேஷன் ஓகேவா. பேசாம சாரி கைஸ், லெட் மீ காப்பி பேஸ்ட் திஸ் ஓகேவா. காப்பி பேஸ்ட் ஓகே. சைக்கிளிக் போட்டோ பாஸ்போரிலேஷன் சாரி கைஸ் ஓகே. ஸோ நான் சைக்கிளிக்னா பேர்லயே இருக்கு, இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி போகாது. சைக்கிளிக்னு எடுத்தீங்கன்னா இது வந்து ஒரு சைக்கிளிக் ஃபார்மேட்ல போகும் ஓகேவா. ஓகே சரி கைஸ், ஐ திங்க் இதுவே போதும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இதுக்கப்புறம் நான் எடுத்துட்டு நான் பாதியில விட்டா நல்லா இருக்காது ஓகேவா. ஸோ இஃப் பாசிபிள் நம்ம வேணா நெக்ஸ்ட் லெக்சர்ல லைட் ரியாக்ஷனை மட்டும் பார்ப்போம் ஓகேவா. நான் 2 லெக்சர்ல முடிச்சிடலாம்னு பிளான் பண்ணேன். ஓகே 3 லெக்சர்ஸ் போயிடலாம். லைட் ரியாக்ஷன் மட்டும் நெக்ஸ்ட் லெக்சர்ல பார்ப்போம். அதுக்கும் அடுத்த லெக்சர்ல டார்க் ரியாக்ஷன் மட்டும் பார்ப்போம் ஓகேவா. சாரி ஓகே. ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக உட்காந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. நான் ஏன்னா இப்போ கண்டினியூ பண்ணிடலாம். பட் என்ன பண்ணேன்னா நான் நான் சைக்கிளிக் போட்டோ பாஸ்போரிலேஷனோட நிறுத்துற மாதிரி இருக்கும் ஓகேவா. சைக்கிளிக் வந்து கையோட வராது, இது நெக்ஸ்ட் லெக்சருக்கு போகும். ஸோ அப்படி பாட்டா லைட் ரியாக்ஷன்ல பாதி இங்கிட்டு பாதி வந்து டார்க் ரியாக்ஷனோட சேர்ந்து வருது, அப்படி பார்த்தா நல்லா இருக்காது. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் சொல்றேன். ஸோ இதில் இதோட நிறுத்திக்கலாம் ஓகேவா. ஓகே, தி ரிமைனிங் கண்டென்ட்ஸ் லைக் நான் சைக்கிளிக் போட்டோ பாஸ்போரிலேஷன் என்ன அப்படின்னு சொல்லி டீடைல்டா ஒன்று வரும். ஜெட் ஸ்கீம்னு ஒன்று சொல்லுவோம், அதெல்லாம் என்ன. தென் சைக்கிளிக் பாஸ்போரிலேஷன்னா அதுல என்னென்ன ஃபார்ம் ஆகும், நான் சைக்கிளிக்கோட சைக்கிளிக்ல ப்ராடக்ட்ஸ் என்னென்ன வித்தியாசமா இருக்கு, அண்ட் தென் கெமியாஸ்மோட்டிக் ஹைப்போதிசிஸ் இதெல்லாம் அந்த மெம்பரேன்ல எப்படி எப்படி நடக்குது, எப்படி ஏடிபிலாம் நம்ம சும்மா ஃபார்ம் ஆகுதுன்ற மாதிரி எப்படி ஃபார்ம் ஆகுது, என்னென்ன இருக்கு, இதெல்லாம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் லெக்சர்ல ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் லெக்சர்ல லைட் ரியாக்ஷன் அண்ட் கெமியாஸ்மோட்டிக் ஹைப்போதிசிஸ் மட்டும்தான். அண்ட் அதுக்கும் அடுத்த லெக்சர்ல நம்ம என்ன பார்க்க போறோம், ஆஃப்டர் தட் we will look at dark reactions ஓகேவா. ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையா ஓகே 1 2 3 4 5 பரவாயில்ல. இன்னைக்கு 5 பேஜ்ல தான் நோட்ஸ் எழுதியிருக்கோம். பட் ஐ திங்க் எல்லாமே ஒன்று விடாம எல்லாம் தெளிவாக எழுதியிருக்கேன், உங்களுக்கு ரிவிஷனுக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகே சரி, ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக உட்காந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் டு வீடியோ, சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் ஷேர் இட் வித் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், உங்களுக்கு இன்னும் புதுசாக எனர்ஜெட்டிக்காக எக்ஸைட்டிங்காக ஏதாவது கொண்டு வரணும்னு தோணும். ஹோப் யூ கைஸ் வில் டூ தட். ப்ளீஸ் அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு கமெண்ட் இருந்தாலும் சரி, ஐ மீன் எந்த ஒரு query இருந்தாலும் சரி, எந்த ஒரு கொஸ்டின் இருந்தாலும் சரி, எந்த டவுட் இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஃபீட்பேக் இருந்தாலும் சரி, ஃப்ரீயாக கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க, எதையும் யோசிக்காதீங்க. நான் எப்போ அந்த கமெண்ட்டை பார்க்குறேனோ அப்போ கண்டிப்பாக ஐ வில் ரிப்ளை டு தட் ஓகேவா. நீங்கள் ப்ரோ ஏதாவது நினைப்பாரா, ப்ரோ எனக்கு இது புரியலன்னு சொன்னால் அவர் தான் நினைப்பாரா அப்படின்னா எதுவும் யோசிக்காதீங்க. புரியலன்னு சொல்லி நீங்கள் இன்னைக்கு கொஸ்டின் கேட்டிங்கன்னா நீங்கள் தான் நாளையோட டாப்பர் ஓகேவா. தைரியமாக கொஸ்டின் கேளுங்க, ப்ரோ எனக்கு இது புரியல, எதனால நம்ம வந்து அதை அப்படி சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கல்மேனோட ரியாக்ஷன் எடுக்கிறீங்க, ப்ரோ எதனால எனக்கு கரெக்டாக அந்த ப்ளூ அண்ட் ரெட் ஸ்பாட்ல மட்டும் எனக்கு எதனால அரபிக் பாக்டீரியாஸ் க்ரோ ஆகுது, எனக்கு அது புரியல, எனக்கு கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லுங்க அப்படின்னா கன்ஃபார்ம் நான் நெக்ஸ்ட் லெக்சரில் உங்களுக்கு டீட்டெயில்டாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஓகேவா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல டவுட் இருந்தாலும் கேளுங்க, நெக்ஸ்ட் லெக்சரில் ஐ வில் எக்ஸ்பிளைன் இட். ஸோ ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இவ்வளோ நேரம் பொறுமையாக உட்காந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. பாய், பார்க்கலாம்.